ஓகே. இப்போ இந்த கேள்வி வந்து ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு தொழிற்சாலையில் மேசைகளும் கதிரைகளும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு உருப்படியையும் உற்பத்தி செய்வதற்கு வெட்டல், கோத்தல், முடித்தல் என்னும் 3 செயல்முறைகள் தேவைப்படுகின்றன. வெட்டல், கோத்தல், முடித்தல் ஆகியவற்றுக்கு உயர்ந்தபட்சம் பயன்படுத்தத்தக்க மணித்தியால எண்ணிக்கைகள் முறையே 600, 160, 280 ஆகும். ஒவ்வொரு உருப்படியையும் உற்பத்தி செய்கையில் ஒவ்வொரு செயல்முறைக்கும் தேவையான மணித்தியால எண்ணிக்கையும் ஒரு உருப்படியை விற்பதன் மூலம் பெறப்படும் இலாபமும் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. ஓகே. இப்போ இந்த அட்டவணையை பொறுத்தவரையில் என்ன, பொதுவாக இப்போ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூனிட், இந்த சாப்டர், இந்த கேள்வி வந்து என்னத்தை பற்றினதுன்னு சொன்னால், நடைமுறை வாழ்க்கையில் ஒரு தொழிற்சாலையில் வந்து எப்படி தொழிற்சாலையோ அல்லது ஏதோ ஒரு நிறுவனம் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது அல்லது ஒரு சேவையை வழங்குறது, அப்படி ஏதாவது ஒரு வருமானத்தோட தொடர்பான அல்லது செலவோட தொடர்பான ஒரு விஷயம். சரிண்ணா. இந்த யூனிட்டில் வந்து நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், அந்த வருமானத்தை எப்படி அதிகரிக்கிறன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எப்படி செலவை குறைக்கிற என்று சொல்லி பார்ப்போம். சரிண்ணா. அப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரையில் என்ன, அதாவது குறைக்கிற அதிகரிக்கிறங்கிறத விட சரியான ஒரு சொல்லொன்று பயன்படுத்தாங்க. இழிவளவாக்குறது, அடுத்தது உச்சமாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செலவை பொறுத்தவரையில் என்ன செய்யணும், முடிந்த அளவு நல்லா குறைக்கணும், இழிவளவாக்கணும். சரிண்ணே. அதே நேரம் இலாபம் அல்லது வருமானங்கிற விஷயத்தை பொறுத்தவரையில் நம்ம என்ன செய்யணும், உயர்வாக்கணும், உச்சமாக்கணும். சரிண்ணே. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் என்ன, இங்கே இலாபத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க அல்லது வருமானத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஆகவே இங்கே எப்படி வருமானத்தை அதிகரிக்கிற அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அவங்களே சொல்லியிருக்காங்க, தொழிற்சாலை இலாபத்தை உச்சமாக்குவதற்கு எதிர்பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த கேள்வி பொதுவாகவே இந்த யூனிட்டில் வர கேள்விகளை நம்ம எப்படி அணுகணும்னு சொன்னால், அவன் தார நம்பர்ஸ், அவன் தார எண்கள் வந்து எப்படி தொடர்பு படுது ஒன்றோட ஒன்று அப்படிங்கிறது நம்மளுக்கு விளங்கினத்தை நம்ம சரியான முறையில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்று சொல்கிற அந்த கட்டுப்படுத்திகள் அல்லது கட்டுப்படுத்திகளை நம்ம என்ன செய்யலாம், கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் கட்டுப்படுத்திகள் அல்லது வரையறைகள். அந்த வரையறைகளை, அதாவது சமநிலைகளை நம்ம உருவாக்கணும். நம்ம தான் சமநிலைகளையும் உருவாக்க வேண்டியிருக்கு. நம்ம தான் அந்த செலவு அல்லது இலாபம் அல்லது வருமானத்துக்கான சமன்பாட்டையும் உருவாக்க வேண்டியிருக்கு. அந்த சமன்பாட்டுக்கு நம்ம ஒரு பேர் சொல்லுவோம். ஒப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். சரிண்ணே. வருமானத்துக்கான அல்லது செலவுக்கான சமன்பாடு. சரிண்ணே. இப்போ இந்த இடத்துல தந்திருக்கிற தரவை பார்த்தோம்னா, மேலுக்கு நம்மளுக்கு வந்து பந்தியில் சொல்லியிருக்கு வெட்டல், கோத்தல். இப்போ இவங்க கொள்ளையாக பேசினாலும் நம்ம மெயின் விஷயங்களை ஷோர்ட்டாக எடுத்துக்கொள்ளணும். சரிண்ணே. சில நேரம் இங்கே தெளிவாக அட்டவணையில் தந்த மாதிரி அட்டவணையில் தர மாட்டாங்க, எல்லாத்தையும் பந்தியிலேயே சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டவணை படுத்தி எடுத்தால் ஈஸி, அல்லது கட்டாயம் அட்டவணை படுத்தணும் முடியல, ஷோர்ட்டாக நம்மளுக்கு விளங்குற மாதிரி நம்ம ஷார்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொண்டால் அதை வச்சு நம்மளோட சமநிலைகளையும் சமன்பாட்டையும் உருவாக்கி கொள்ள இயலுமா இருக்கும். வந்த வகையில் இப்போ மேலே தந்திரிக்க என்ன, இது ஒரு தொழிற்சாலை. இங்கே என்ன கதிரையும் மேசையும் உற்பத்தி செய்கிறாங்க. சரி, ஒரு கதிரையை விற்றா எவ்வளோ ஒன்று சொல்லியிருக்காங்க, 15 ரூபாயா, 15,000 ரூபாய், 15,000 ரூபாய். சரிண்ணே. அதே இது மேசையை விற்றா 12,000 ரூபாயா இலாபம். சரிண்ணே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இது ஒரு கதிரையோ அல்லது ஒரு மேசையோ செய்கிறதுக்கு 3 படிமுறைகளை பின்பற்றுறாங்களா. அதில் முதலாவது வெட்டுதல், அடுத்தது வந்து கோர்த்தல், அடுத்தது அதை முடித்தல். அதாவது கட்டிங், அசம்பிளிங், ஃபினிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிண்ணே. அப்போ என்ன அதை பொறுத்தவரையில் அவங்க இங்கே அட்டவணையில் தந்திருக்கிறது வந்து என்ன, ஒரு மேசையை செய்கிறதுக்கு மரத்தை வெட்டத்தானே வேணும். அப்போ வெட்டுறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்குது, எத்தனை மணித்தியாலம் எடுக்குது ஒரு மேசைக்கு என்று சொல்லியிருக்காங்க. அதை அந்த வெட்டினத்தெல்லாம் ஒன்று சேர்த்து கோர்க்கிறதுக்கு எவ்வளோ காலம், அப்போ அது 1 மணித்தியாலம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேசையை வெட்டுறதுக்கு 5 மணித்தியாலமாக மேசைக்குரிய மரங்களை, அது மாதிரி அதை கோர்க்கிறதுக்கு 1 மணித்தியாலம், திரும்ப எல்லாத்தையும் சேர்த்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1 மணித்தியாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு கதிரைக்கு வெட்டலுக்கு 6 மணித்தியாலம், கோத்தலுக்கு 2 மணித்தியாலம், அது மாதிரி மொத்தமாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 4 மணித்தியாலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது ஒவ்வொரு மேசைக்கும் ஒரு கதிரைக்கும் என்று சொல்லி தந்திருக்கு. அதே நேரம் மேலுக்கு இதோட தொடர்பான இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு. அது என்ன, வெட்டல், கோத்தல், முடித்தல் ஆகியவற்றுக்கு உயர்ந்தபட்சம் பயன்படுத்தத்தக்க மணித்தியால எண்ணிக்கைகள் முறைய 600, 160, 280. சரி, அப்போ என்ன விளக்கம் இது என்று சொன்னால், இவங்கள்ட்ட இப்போ இது வந்து என்ன, இந்த இவங்க வந்து இப்போ என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 கால ஆயிடை, குறிப்பிட்ட ஒரு கால ஆயிடைக்குள்ளே தான் இந்த விஷயத்தை இப்போ பேச போகிறாங்க. சரி, அப்போ அந்த கால ஆயிடைக்குள்ளே அவங்களுக்கு இருக்கிறது மொத்தமாக வெற்ற செயற்பாட்டுக்கு மொத்தமாக அவங்க 600 மணித்தியாலங்கள் தான் வச்சிருக்காங்களாம். அப்போ நம்ம எத்தனை கதிரைய மேசையை உற்பத்தி செஞ்சாலும் அந்த கதிரை மேசையை உற்பத்தி செய்கிறதுக்கான அந்த வெட்டல் செயற்பாட்டுக்கு 600 மணித்தியாலங்களை தாண்டி நம்மள்கிட்ட ஒதுக்கவே இயலாது. அப்போ நம்ம ஒதுக்குற அந்த வெட்டல்ங்கிற செயற்பாடு, அந்த கட்டிங்குங்கிற செயற்பாட்டுக்கு ஒதுக்கப்படுற அந்த நேரம் வந்து 600 மணித்தியாலத்தை தாண்டக்கூடாதுங்கிற மீனிங் தான் அது. சரிண்ணே. அடுத்தது என்ன, கோத்தலுக்கு 160 மணித்தியாலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வகையில் நம்ம 160 மணித்தியாலத்தை தாண்டக்கூடாது. அது மாதிரி முடித்தல் ஃபினிஷிங்குக்கு 280 மணித்தியாலங்களை தாண்டக்கூடாது. ஓகே, சரிண்ணே. அப்போ அதுதான் அதோட விளக்கம். சரி, இப்போ என்ன சொல்கிறீங்க நம்மளுக்கு? முதலாவது கேள்வி, தொழிற்சாலை இலாபத்தை உச்சமாக்குவதற்கு எதிர்பார்க்கிறது. இதனை ஓர் ஏக பரிமாண நிகழ்ச்சி திட்ட பிரசினமாக சூத்திரிக்க சொல்லியிருக்காங்க. சூத்திரப்படுத்தணும், ஃபார்முலேஷன். சரி, ஃபார்முலேட் பண்ண போகிறோம் நம்ம. சரியான சமன்பாடுகளையும் சமநிலைகளையும் உருவாக்க போகிறோம். சரி, அப்போ நான் இங்கே சொன்ன விஷயத்தை வச்சே விளங்கிருக்கும். என்ன, 600 தாண்டக்கூடா, 160 தாண்டக்கூடா, 280 தாண்டக்கூடாண்டா என்ன, அது 600 இருக்கையிலும் அல்லது அதோட குறைஞ்சதாக இருக்கையிலும். அப்போ அது என்ன, சமநிலை, நம்மளோட கன்ஸ்ட்ரெயின் இங்கே தான் உருவாக போகுது. சரி, அடுத்தது நம்ம வளமையாக என்ன செஞ்சிடணும், இப்படியான இந்த கேள்விகளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் என்ன, நம்ம XYன்னு சொல்லி எடுத்துருவோம். XYன்னு அது என்னத்தை குறிக்க போகுது, அந்த உற்பத்தி செய்யப்படுற அல்லது இந்த விஷயத்தோட தொடர்பான அந்த பொருட்கள எண்ணிக்கையை குறிக்க போகுது. சரிண்ணே. அப்போ நம்ம மேசையை X என்னும் கதிரையை Y என்னும் எடுத்துக்கொள்ள இயலும். சரிண்ணே. சரி, அப்போ நம்ம வருவோம். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல X என்று குறிக்க X வந்து மேசி நம்பர் ஆஃப் X வந்து நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் அப்படின்னு எடுக்கும். சரிண்ணே. Y வந்து நம்பர் ஆஃப் சேர்ஸ் அப்படின்னு நம்ம கருதி கொண்டு இப்போ ஏக பரிமாண நிகழ்ச்சி திட்ட பிரச்சனை சுத்தரிக்க சொல்லித்தானே முதலாவது கேள்வி. அப்போ முதலாவது கேள்விக்கு நம்ம என்ன செய்யறோம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், நம்மளோட Z ஃபங்க்ஷன் உருவாக்குவோம். Z இஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு தெரியும் என்ன Zங்கிறது என்ன, நம்மளோட இந்த கேள்வியை பொறுத்தவரை நம்மளோட இலாபம். அப்போ இலாபத்தை
உச்சமாக்கணும், நம்மளோட ஜெட்டை தான் உச்சமாக்கணும். அப்போ உச்ச இலாபம் தான் நம்மளோட ஜெட். சரி, அப்போ ஜெட்டுங்கிறது என்ன? ஒரு மொத்த கதிரைகளால் கிடைக்கிற இலாபம் சக மொத்த மேசைகளால் கிடைக்கிற இலாபம். நம்மளுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் டோட்டல் டேபிள்ஸ். உண்மையாகவே அது என்ன? டோட்டல், நம்ம உற்பத்தி செய்ய போகிற டோட்டல். அடுத்து டோட்டல் சேர்ஸ். சரி, அப்போ நம்மளோட இது எப்படி வரும்னு சொன்னால், ஓகே, அடுத்து எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால், நம்மளோட அந்த 12 ஒரு 12,000. சரிண்ணா, அப்போ நம்ம 1000 இங்கே குறிப்பிடலை, ஃபைனல் ஆன்சர் கொடுக்கும்போது 1000 நம்ம பிறக்கி காட்டணும் கட்டாயம். சரிண்ணா, அப்போ இப்போதைக்கு என்ன ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் ஒரு குறைந்த எளிமைப்படுத்தப்பட்ட எளிய வடிவத்தில் நம்ம இப்போதைக்கு செய்வோம் கணக்கு. அப்போ அது அவங்களே அப்படி தான் தந்திருக்காங்க நம்மளுக்கு. சரிண்ணா, அப்போ 12 எக்ஸ் எடுப்போம். சரிண்ணா, அதாவது மொத்த டேபிள்ஸால் கிடைக்கிற இலாபம் சக மொத்த சேர்ஸ் கதிரைகளால் கிடைக்கிற இலாபம் வந்து ஒன்றுக்கு 15,000. அப்போ 15 ஒய். சரி, மொத்த எண்ணிக்கை ஒய். அப்போ 15 ஒய். இதுதான் நம்மளோட ஜெட் ஃபங்க்ஷன். அது மாதிரி இப்போ நம்ம என்ன அடுத்தது நம்மளோட கன்ஸ்ட்ரைன்ஸை உருவாக்க போகிறோம். சரி, நம்மளோட கன்ஸ்ட்ரைன்ஸை உருவாக்க போகிறோம். இப்போ கன்ஸ்ட்ரைன்ஸ் என்னென்ன இருக்கு என்று சொன்னால் 3 விதமான கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வகையான படிமுறையும் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரைன்ஸாக நம்ம எடுக்க போகிறோம். அப்போ அந்த வகையில் நம்மளோட வெட்டலுக்கான மணித்தியால எண்ணிக்கை 600 தாண்டக்கூடாது. அப்போ அது சிறிது சமன் 600 இருக்க வேண்டும். அப்போ வெட்டலுக்கான மணித்தியால எண்ணிக்கை எப்படி வரும்னு சொன்னால், ஒரு மேசையை செய்ய பயன்படுத்தப்படுற வெட்டலுக்கான மணித்தியால எண்ணிக்கை தர மொத்தமாக செய்யப்படுற மேசைகள எண்ணிக்கை. ஆகவே 5x சக ஒரு கதிரையை செய்யும்போது பயன்படுத்தப்படுற வெட்டலுக்கான மணித்தியால எண்ணிக்கை 6 தர மொத்தமாக செய்யப்படுற கதிரைகள் எண்ணிக்கை y. அது வந்து எப்படி இருக்கணும் நம்மளுக்கு? சிறிது சமன் 600 அப்படின்ட்டு இருக்கணும். சரி, அது மாதிரி அடுத்தது வந்து கோர்த்தலை பொறுத்தவரையில் ஒரு மேசையை நம்ம செய்கிறதுக்கு எடுக்கிற மணித்தியாலங்கள் எண்ணிக்கை வந்து எக்ஸ், ஒரு எக்ஸ். அப்போ நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போம். சக அங்கால 2 ஒய் சிறிது சமன் 160. அது மாதிரி அடுத்ததாக ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு மேசையை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முடித்தலுக்கான எடுக்கிற மணித்தியால எண்ணிக்கை 1 தர மொத்த மேசைகள் எண்ணிக்கை எக்ஸ். அப்போ எக்ஸ் சக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மேசைகள் கதிரைகளுக்கு எடுக்கிறது வந்து 4 தர y சிறிது சமன் 280. ஓகே, சரி, இப்போ நம்ம என்னோட கன்ஸ்ட்ரைன்ஸை நம்ம உருவாக்கிட்டோம். அது மாதிரி நம்மளோட இப்போ இந்த முதலாவது கேள்விக்கு இவ்வளவு தான் ஆன்சர் சூத்திரப்படுத்தி இருக்கும். சரி, இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரிப்பீட் பண்ணணுமா ஏதாவது? ஓகே ஓகே. இப்போ அடுத்தது என்ன? இயல்தகு பிரதேசத்தின் ஒரு பரும்படி படத்தை வரைக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கேள்விகளை பொறுத்தவரையில், இந்த யூனிட்டில் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நம்ம வரைப்பு தான் கீற போகிறோம். சரிண்ணே, வரைப்பு அல்லாத முறைகளும் இருக்கு. ஆனால் நம்மளோட சிலபஸுக்குள்ளே வந்து வரைப்பு கீற முறை தான் இருக்கு. வரைப்பால் தீர்க்க முடியாத சில சந்தர்ப்பங்கள் நம்ம வரைப்பை தாண்டின முறைகளும் இருக்கு. ஆனால் நம்ம அதை வரைப்பால் தீர்க்கிற முறைகள்
வரைபட தீர்க்கத்தக்க கேள்விகளையும் அந்த முறைகளை செய்யலாம். இருந்து நம்மளோட சிலபஸுகள் இல்லைங்கிறதால நம்ம அந்த முறைகளை பின்பற்ற போகிறதில்ல. ஆகவே நம்ம வரைபட மட்டுப்படுத்தி கொள்ள போகிறோம். இந்த வரைப்பு கீறுறதை பொறுத்த வரையில் நம்மளுக்கு 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ், 2 கட்டுப்படுத்திகள் அல்லது 2 வரையறைகள் இருக்குமா இருந்தால், 2 சமநிலைகள் இருக்குமா இருந்தால் நம்மளுக்கு 2 அல்லது 1 சமநிலைகளாக இருக்குமா இருந்தால் நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு பரும்படியாக்குறது ஓகே. 2க்கு மேற்பட்டதாக வரும் போது நம்ம சரியான முறையில் கொஞ்சம் இந்த வரைபில் அந்த இடைவெளிகளை சரியான முறையில் அளந்து கீறுறது தான் நெல்லம், அல்லது வரைப்பு தாளை பயன்படுத்தி கீறுறது தான் நெல்லம். அப்படி கீறாத பட்சத்தில் நம்மளுக்கு இப்போ 3வது வர கன்ஸ்ட்ரெயின் இந்த இடத்துல மற்ற 2ஐயும் வெட்டும், மேலே வருமா கீழே வருமா அப்படிங்கிற சிக்கல்கள் வர பார்க்கும். அப்போ அதுக்கு நம்ம சரியான முறையில் கொஞ்சம் கீறுறது நெல்லம். இப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நம்ம சரியான முறையில் அந்த வரைப்பை கீறிக்கொண்டால் தான் நம்மளுக்கு சரியான முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வகையில் அதை சரியாக அளவெடுத்து கீறிக்கொள்கிற நெல்லம் அல்லது வரைப்பு தாளை பயன்படுத்துகிற நெல்லம். ஃபைனல் எக்ஸாமுக்கு வரைப்பு பேப்பர் இதுக்கு தாரையா இல்லையாங்கிறது எனக்கு மறந்துட்டு, ஆனால் எங்களுக்கு ஒருவேளை தந்திருந்தாலும் நான் எக்ஸாம் எழுதின டைமில் இந்த கேள்வியெல்லாம் சாய்ஸில் விட்டுட்டேன். ஏன்னா நான் செல்ஃபாக படித்தது தான், அதுக்காக இந்த கேள்வியெல்லாம் பெருசாக ட்ரை பண்ண அளவுக்கு முழுமையான ஆன்சர்கள் இதுக்கு எழுத முடியலை என்னால் அந்த டைமில். அதால் நான் இந்த கேள்வியை இந்த சாய்ஸில் வைக்கலை. அப்போ அதுக்காக நான் இதை விட்டுட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணினது. அதால் வரைப்பு பேப்பர் தந்தையா தரலையாங்கிற ஒரு எண்ணம் ஒரு நினைவு ஒன்று எனக்கு இல்லை. இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் எழுதினாக்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும். அது சொன்னோமா தரலைன்னு சொன்னாலும் நம்மளுக்கு நம்மளோட எக்ஸாம் நம்மளோட ஆன்சர் பேப்பர்லேயே நம்ம இந்த கேள்வியை சாய்ஸ் பண்ணுவோமா இருந்தால் அது 2க்கு மேற்பட்ட கட்டுப்படுத்திகள் கன்சிஸ்டன்சி வருமா இருந்தால் கொஞ்சம் சரியான முறையில் அந்த ஓரளவு சரியான அளவுக்கு நம்ம அந்த இடைவெளிகளை பேணி ஒவ்வொரு வரைவில் ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு வெட்டு ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் உள்ள இடைவெளியை பேணி நம்ம கீறினா நல்ல அந்த எண் கோட்டில். இப்போ இந்த இடத்துல நான் ஏதாவது ஆன்லைன் வரைப்புத்தாளை யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம வரைப்பு கீறுறதுக்கு முதல் சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு இந்த இடத்துல. அது என்னென்ன வேலைகள்னு சொன்னால், இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நம்ம வரைப்புன்னு சொல்கிறது இங்கே என்ன நேர்கோட்டு வரைப்பு. நேர்கோட்டு வரைப்புண்டா என்ன நம்மளோட சமன்பாடு எல்லாமே என்ன ஏக பரிமாணம்னாலே என்ன, அதாவது இந்த ஏக பரிமாணம்னு சொல்கிறது நேர்கோட்டை தான் குறிக்குது. ஒரே ஒரு பரிமாணம் இங்கே இருக்குது. ஒரே ஒரு பரிமாணம்னு சொல்கிறது என்ன வர்க்கம் இல்லை இங்கே. சரி, வர்க்கமோ கணமோ இல்லை. நம்முடைய எக்ஸ் வர்க்கம் ஒய் வர்க்கம் எக்ஸ் கணம் அப்படி இல்லை. எக்ஸ் ஒய்ங்கிறது என்ன அடுக்கு ஒன்றாக இருக்குது. அதுதான் ஏக பரிமாணம்னு சொல்கிறது. நம்ம நேர்கோட்டு இயக்கம் ஏக பரிமாண இயக்கம்னு சொல்கிற விஷயங்களும் அப்படித்தான். சரி, அப்போ அதாவது ஒரே ஒரு பரிமாணம் தான் நம்மளுக்கு இருக்க போகுது இங்கே ஏக பரிமாணம். அப்போ அந்த வகையில் இப்போ நம்ம வரைப்பை கீறுறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மளுக்கு நேர்கோட்டை தான் வரைப்பா கீற தெரியும். சரிண்ணே, அப்போ சமநிலையை நம்ம வரைப்பில் குறிக்கணும்னா ஃபஸ்ட்டு நேர்கோட்டை நம்மளுக்கு வரைப்பா கீற தெரியணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த சமநிலைகள் ஒவ்வொன்றையும் நம்ம சமன்பாடுகளாக மாற்றிக்கொள்ளணும். சரிண்ணா, அப்போ நான் அதுக்கு என்ன செய்வேன், இந்த இடத்துல சமநிலையில் ஒவ்வொன்றையும் நான் சமன்பாடுகளாக எடுத்துக்கொள்கிறேன்.
இப்போ இந்த சமன்பாட்டை நம்ம எப்படி குறிக்கிற இப்போ உண்மையாக சமன்பாடுங்கிறது வை வளமையாக எந்த வடிவத்தில் இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சாம்பிள் கேள்விகளில் வளமையாக நம்மளோட நேர்கோட்டு சமன்பாடுகள் ஏகபரிமாண சமன்பாடுகள் எப்படி இருக்கும்? y சமன் mx சக c அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கு. எம்ங்கிறது இங்கே நம்மளோட படித்திறன், சிங்கிறது வெட்டுத்துண்டு அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓஎல்ல நம்ம படிச்சிருப்போம் சில வேலை. நீங்கள் இப்போ டெக்னாலஜி, நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் டெக்னாலஜி, ஆர்ட்ஸா இல்லை கொமர்ஸா? ஆர்ட்ஸ். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் மற்ற என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குறீங்க இதோட சேர்த்து? ஓகே, ஜியோகிராஃபி அண்ட் ஐசிடி. நானும் ஆர்ட்ஸும் ஐசிடியும் தான் எடுத்தேன். ஆர்ட்ஸில் ஐசிடியும் இந்த மெடிசன் தான் எடுத்தேன். நல்ல காம்பினேஷன். இப்போ இந்த கோர்ஸ் வந்து இந்த பாடம் வந்து நீங்கள் ஏ லெவல் ஐசிடியை விடவும் இந்த மெட்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் ஐடி ரிலேட்டடான ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீங்கள் ஒரு ஐடியில் டிகிரி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மெட்ஸ் தான் நாங்கள் ஃபுல்லாகவே வருமே தவிர ஏஎல் ஐசிடிங்கிறது அந்தளவுக்கு வராது. அங்கே படிக்கிற நம்ம ஐசிடி ஐடின்றாலே உண்மையாகவே மெட்ஸ் தான். நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகல விளங்கும். அதுக்காக தான் நான் எடுத்த இந்த மொரட்டோ ஐடி கோர்ஸுக்கு வந்து ஏஎல் ஐசிடி ஒரு பாடமாக கேட்க மாட்டான். ஆனால் இந்த மெட்ஸை ஒரு பாடமாக கேட்பான். இந்த மெட்ஸ் அல்லது ஹையர் மெட்ஸ் அல்லது கம்பைன் மெட்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ், இது 4ல் ஒரு பாடம் எடுத்திருந்தா மொரட்டோட பிஎஸ்சி ஐடிக்கு போயிடும். சரி, அப்போ இந்த இதில் எந்தளவுக்கு உங்களுக்கு இந்த யூனிட்டெல்லாம் இப்போ எங்களோட யூனிவர்சிட்டியில் இப்போ லாஸ்ட் 8வது செமிஸ்டரில் நான் படித்தேன். சரி, அதால் தான் இப்போ நான் ஸ்கூல் டைமில் படிக்கலான்றாலும் ஏ லெவல் டைமில் இப்போ படித்ததால் நல்லா கொஞ்சம் விளங்கினதால் இப்போ அதை கொஞ்சம் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏழு மாதிரி இருக்குது. சரி, உங்களுக்கு நல்ல சான்ஸ். நீங்கள் நான் இதெல்லாம் சாய்ஸில் விட்டுட்டு போனது அந்த டைமில் நிறைய இது. சரி சரி, நான் இப்போ நல்லா கொஞ்சம் படித்து கொள்ளுங்கள். நல்லா மார்க்ஸ் எடுக்க இயலும். நல்லா ஜட்ஜ் ஸ்கோர் உயர்த்தி விடும். 90+ எடுக்க இயலும் நம்ம இதில் மார்க்ஸ். சரி, என்ன திரும்ப அதே விஷயங்கள் தான் ரிப்பீட்டாக கம்பைன் மெட்ஸ் மாதிரி ஹார்டாக இருக்காது. சரி, இப்போ இதுக்கும் அது மாதிரி நான் என்ன சமன்பாட்டை இது சமன்பாடாக நான் மாற்ற போகிறேன். இதுவும் அது மாதிரி இதையும் நீங்கள் யோசிக்கலாம். கம்பைன் மெட்ஸ் மாதிரி ஹார்டாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன்டோடு என்னென்னா சும்மா நான் சொல்ல இல்லாத. நான் கம்பைன் மெட்ஸும் படித்தேன் ஒரு வருஷம். அதுக்கப்புறம் தான் நான் மாறினேன். அதால் எனக்கு 2 மெட்ஸும் தெரியும் எப்படி இருக்கும். ஆனால் எனக்கு ஹையர் மெட்ஸோட சிலபஸும் தெரியும். சரி, அதுக்குள்ளேயும் கொஞ்சம் என்ன பாடங்கள் இருக்குன்னு சொல்லி நான் மெனக்கட்டேன். சரி, அதால் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் கம்பைன் மெட்ஸ் படிக்கிற ஆட்கள்கிட்ட இதை படிச்சிங்கன்னா உங்களை கஷ்டப்படுத்தி போட்டுருவாங்க. அவங்க அதோட லெவலுக்கு படிப்பிப்பாங்க இந்த பாடத்தை. சரிண்ணா, நீங்கள் விளங்கிடுச்சு. நீங்கள் செட்ஸ் படிச்சிங்க, அப்போ செட்ஸ் ரொம்ப காலம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு. சரிண்ணா, நீங்கள் செட்ஸில் இதில் கேள்வி தேடி தான் இருக்கணும் பாஸ் பேப்பரில் நீங்கள். சரி, அது இருக்கட்டுமே. அப்போ இதில் வந்து நம்ம இப்போ சமன்பாடை மாற்றி உருவாக்கிடும். சரிண்ணா, நம்மளுக்கு இப்போ இதை வரைபட குறிக்கிறேன்னா என்ன தெரியணும்? XY ஆள்கூறுகள் நம்மளுக்கு தெரியணும். சரிண்ணா, XY ஆள்கூறுகளை எப்படி காண்றேன்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸியான ஒரு முறை ஒன்றைக்கு நம்மளுக்கு என்ன குறைஞ்சது என்ன 2 புள்ளிகள் தெரியணும் அல்லது 4 ஆள்கூறுகள் தெரியணும். சரிண்ணா, ஒரு சோடி X ஆள்கூறுகளும் ஒரு சோடி Y ஆள்கூறுகளும் நம்மளுக்கு தெரியணும். சரிண்ணா, XY சோடிகள் நம்மளுக்கு தெரிய வேண்டும். அப்போ அந்த வகையில் இதில் இருந்து இப்போ நம்ம என்ன இது ஓகே இவ்வளோ. இப்போ நம்ம இப்போ என்ன டிரெக்டாக இந்த சமன்பாட்டில் இருந்தால் நம்ம வேலை செய்ய போகிறோம். இந்த சமன்பாட்டில் இருந்து நம்மளை எப்படி ஆள்கூறுகளை எடுக்கிற இதை வரைபட குறிக்கிறதுக்குன்னு சொன்னால் நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த முதலாவது இதில் வந்து இந்த இடத்துல எக்ஸ் இந்த சமன்பாட்டில் எக்ஸை 0 போகிறேன். எக்ஸ் சமன் 0 இடத்து என்ன நடக்கும்? ஒய் வந்து எத்தனையாக இருக்கும்? அப்போ எக்ஸ் 0 5x அப்படியே 0 ஆகிடும். அங்கே 6y தான் இருக்க போகுது. 6y சமன் 600 அப்படின்னு இருக்கும்.
6y சமன் 600 இருந்தால் y சமன் 100 அப்படின்ட்டு வரும். ஓகே, இதே வேலையை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் மற்ற ரெண்டுக்கும். சரி, இந்த இடத்துல எக்ஸ் 0 ஆகுனா 2y சமன் 160 இருக்குமா, y சமன் 80 அப்படின்ட்டு இருக்க போகுது. அதே மாதிரி இது எக்ஸ் சமன் 0 ஆகுது. 4y சமன் 280 சொன்னால் y சமன் 28 இருக்கும். சாரி, 70 இருக்கும். y சமன் 70 இருக்கும். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன எக்ஸை 0 ஆக்கி வையை கண்டோம். அப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸ் வயசு ஓடி கிடைச்சிட்டு, இங்கே ஒரு எக்ஸ் வயசு ஓடி கிடைச்சிட்டு, இங்கே ஒரு எக்ஸ் வயசு ஓடி கிடைச்சிட்டு, ஒரு புள்ளி கிடைச்சிட்டு நம்மளுக்கு ஒன்லைன். அது மாதிரி என்ன செய்யலாம், நம்ம இந்த இடத்துல வையை 0 ஆக்கி பார்க்கலாம். y சமன் 0 ஆகும்போது நம்மளுக்கு எக்ஸ் வந்து என்ன அறிய போகுது, y 0 ஆனால் நாங்களே 5x, அப்போ 120 வரும். 120 சரி, எக்ஸ் சமன் 120 அடிக்கிறேன். 5x சமன் 600, அப்போ எக்ஸ் சமன் 600 5 பிரிச்சா 120. ஓகே, அது மாதிரி இந்த இடத்துல ரெண்டாவது சமன்பாடுக்கு நம்ம வையை 0 ஆக்கணும்னா y சமன் 0 ஆகும் இடத்து நம்மளோட எக்ஸ் சமன் 160 உண்டா பிரித்தா 160 வரப்போகுது. எக்ஸ் சமன் 160 வரப்போகுது. ஓகே, அது மாதிரி அடுத்தது நான் சில வேலை கால்குலேஷனில் நான் அப்படியே ஃப்ளோவில் பிளவு விட்டுருவேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்களா. நான் பிளவு விட்டால் கரெக்ட் பண்ணுங்க நீங்கள் கரெக்டாக. சரி, y சமன் 0 ஆகும் இடத்து எக்ஸ் வந்து 280 இருக்கும். ஓகே, சரிண்ணா. அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு சோடி புள்ளிகள் அல்லது ஆள்கூறுகள் 4 ஆள்கூறுகள் நம்மளுக்கு கிடைச்சிட்டு, இப்போ இதை வச்சு நம்ம வரைப்ப கீரை இயலும் நம்மளுக்கு. அந்த வகையில் இப்போ நம்ம நம்மளுக்கு இப்போ இது மட்டும்தான் தேவை. அங்கால அதை மறைச்சிக்கொண்டு நம்ம வரைப்ப கீரை போகிறோம். வரைப்ப நான் வந்து வரைவு இதில் டிரெக்டாக இதில் டிரெக்டாக கீரையில் மறைவு எனக்கு. ஆனால் நீங்கள் கால்குலேட் கையால் கீறும்போது சரியான முறையில் கீரை தானே வேணும். இப்போ நான் இதாலேயே கீறி காட்டுறேன். கீறி போட்டு அதிலேயே வேணும்னு நம்ம க்ராஸ் வெரிஃபிகேஷன் செஞ்சு வாக்கையிலும் இந்த இடத்துல ஓகே சரிண்ணா. இப்போ நம்ம பிளாங்க் ஷீட் தானே. இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், ஒரு அளவுக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ தேவைன்னா நம்ம நெட்டிக்கொள்வோம். ஓகே, இப்போ இதில் வந்து இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதில் வந்து
நான் வந்து மொரட்டு யூனிவர்சிட்டி எனக்கு முடிஞ்சு போன வீக் தான் எனக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சது. யூனிவர்சிட்டி 4 வருஷம் முடிஞ்சு. நானும் இந்த மெட்ஸ் எடுத்ததால தான் எனக்கு மொரட்டோ யூனிவர்சிட்டி கிடைச்சது. இல்லாட்டி ஆர்ட்ஸ் படிக்கிறாங்களுக்கு மொரட்டோ யூனிவர்சிட்டி கிடைக்காது. நான் மொரட்டோ யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு சொல்லித்தான் இந்த மெட்ஸ் எடுத்து. நான் சயின்ஸ் படித்தேன், நான் மெட்ஸ் படித்தேன், நான் ஃபிசிக்கல் சயின்ஸ். இன்றைக்கி கெமிஸ்ட்ரி பிரச்சனையால் நான் மெட்ஸை விட்டு போட்டு மாறினேன். சயின்ஸ் ஹிஸ்ட்ரி போட்டு நான் மாறினது. ஆர்ட்ஸுக்கு மாறினேன் டிரெக்டாக. டெக்னாலஜி காமர்ஸ் அப்படி ஒன்றுக்கும் போகாமல் என்னை அந்தளவுக்கு நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். இந்த சயின்ஸுக்குள்ளே சில ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அது மாதிரி பாட பிரச்சனைகளால், குறிப்பாக கெமிஸ்ட்ரி அப்படி இதுகளால் நீ சும்மா செலவு போய்கிட்டு இருக்கி, என்ன நடக்க போகுது, எக்ஸாம் ஃபெயில் ஆகும்போது இருக்கின்னு மறு நான் ஒரு வருஷம் 10 மாதத்தால் நான் மாறினேன். ஒரு 2-4 மாதம் மட்டும் சும்மா இருந்துட்டு வீட்டில். அப்புறம் தான் இப்படி ஒரு பாடம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை எடுத்து படித்தேன். படித்து அது மாதிரி எங்களோட பேச்சிலேயே டெக்னாலஜியில் 2-3 கேர்ள்ஸ் எடுத்தாங்க இந்த பாடம். அவங்களும் கம்பைன்மெண்ட்ஸ் ஆக்கள்கிட்ட தான் நிறைய பேர்கிட்ட போய் படித்து ஒன்று முழங்கள்ட்ட சொல்லி ஒரு கடைசி டைமில் நான் அவங்களுக்கும் சேர்த்து நான் படித்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு 2 பேருக்கு சியும் ஒரு ஆளுக்கு எஸ்ஸும் வந்துச்சு. எனக்கு ஏ வந்தது இந்த மெட்ஸில். அதுக்கு எங்களோட சீனியர் பேட்ச்லேயும் ஒரு ஆள் செகண்ட் சி செஞ்சார். அவர் ஃபஸ்ட்டு தரம் ஃபெயில் டெக்னாலஜி, வேறு ஸ்கூல் போய் ஒன்று. செகண்ட் எங்களை பேச்சோட செஞ்சார். அப்போ அவருக்கும் நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி, அப்போ அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அவருக்கும் அப்புறம் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அவரும் சிஏ ஏதோ எடுத்துகிட்டு ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆனார். அவர் ரிஜெக்ட். அது மாதிரி எங்களோட தங்கச்சிக்கும், என் சொந்த தங்கச்சியும் அவையும் சயின்ஸ் படித்து போட்டு இதை விட்டு மாறினேன். சயின்ஸை விட்டு போட்டு அவையும் மாறி அவையும் ஐசிடியும் இந்த மெட்ஸின் தான் எடுத்து. ஆனால் அவள் கொஞ்சம் வேறு இஷ்யூஸால் அவள் படிக்கலை ஒழுங்காக. நீ கொஞ்சம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. அடுத்து நான் யூனிவர்சிட்டியில் இருந்ததால் நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதனால் அவள் கொஞ்சம் கம்பைன் மெட்ஸ் ஆகிட்ட தான் சேர்மார்கிட்ட தான் போய் படித்தது. அவள் சி ஒன்று தான் எடுத்த, இல்லை இதில் மெட்ஸில் சி ஒன்று எடுத்தாள். அதால் யூனிவர்சிட்டி கிடைக்கல. காலேஜுக்கு போடலை. காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவள் எடுத்து ஐசிடி பாடத்துக்கு காலேஜ் தூரம். இப்போ நாங்கள் ஏறாவூர், மட்டக்களப்பு ஏறாவூர். அப்போ அவள் வந்து இப்போ அந்த ஐசிடி பாடத்துக்குடையது காலேஜ் வந்து ரத்னாபுர சைட்டில் தான் இருக்கி. அப்போ தூரம் போகலை வரையலான்னு விட்டு காலேஜுக்கு போக விருப்பம் இல்லைன்னு விட்டு போகலை. அப்போ எக்ஸ்டர்னல் டிகிரி ஒன்று போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில். சரி, அப்போ இப்படி இன்றைக்கி இந்த மெட்ஸில் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி ஐசிடி நான் ஐசிடியும் படிப்பிக்கிறது. லெவல் ஐசிடி நான் ஐடி தானே ஃபுல்லாகவே. அப்போ இருந்தும் ஐசிடிக்கு நிறைய பேர் இடிக்கி இதுக்கு பெருசாக ஆக்கள் இல்லைங்கிறதால இன்றைக்கி இந்த மெட்ஸ் படிப்பிக்கிறதில்ல. பொதுவாக எனக்கு மெட்ஸ் படிப்பிக்க நல்ல விருப்பம் சின்ன வயசுலேருந்து, மெட்ஸ் படிக்கிறதுக்கும். அதனால் இதை கொஞ்சம் பிக்கப் பண்ணி எடுப்போம்னு சொல்லி போட்டு தான் நான் ஃபுல்லாக இதில் இறங்கினா. நான் பெருசாக ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஒரு சிங்கள பிள்ளைக்கு படித்து கொடுக்குறேன். இதே விஷயத்தை நான் இங்கிலீஷ் மீடியத்தில் அந்த பிள்ளைக்கு நேற்று படித்து கொடுத்தேன். இதே யூனிட் தான் போகுது. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் முந்தி போகுது அந்த பிள்ளைக்கு. இது மாதிரி இங்கே உங்களோட 3 பேர் ஜாயின் ஆகினேன். இப்போ அதில் அந்த ஒரு கேர்ள் ஒன்று லெஃப்ட் ஆகிட்டு போயிட்டான். அவள் நோட்ஸ் கேட்டான். எனக்கு நான் சொல்கிற விஷயத்தை வச்சு விளங்கணும் உங்களுக்கு. எனக்கு நோட்ஸ் ஒன்றும் இல்லைன்னு போட்டு நான் படித்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்த மெட்ஸ் பாடத்துக்கு எப்படி நோட்ஸ் நம்ம நோட்ஸ் உருவாக்கி படித்தா மெட்ஸுக்கு அப்போ நம்ம மெட்ஸ் படிக்க தகுதி இல்லைன்ற ஒரு அர்த்தம். சரிண்ணே. அப்போ எனக்கு நோட்ஸ் ஒன்றும் இல்லை. அப்போ நான் அதை சொன்னேன், அதோட லெஃப்ட் ஆகிட்டு போய்த்தா. இனி மற்ற இன்னொரு போய் அவரும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்காங்க. மற்ற எங்கள் தம்பி, இப்போ எங்களோட லாஸ்ட்டு தம்பி, அவரும் இந்த மெட்ஸ் தான் எடுக்காரு. அவரை நான் இந்த வருஷமே எழுத வைக்க இருந்தேன். அவர் 7 சொல்லிட்டார். இப்போ அடுத்த வருஷம் எழுதுறாரு. அவருக்கு ஆல்ரெடி சிலபஸ் முடிச்சிட்டேன் நான் போன வருஷமே. ஆனால் எல்லாம் மறந்து வைத்தார். அப்போ அவர் படிக்கிறல, ரிவைஸ் பண்ணுறல. இப்போ ஓகே, நம்ம இப்போ இதுக்கு வருவோமே, கீறுவோம். இப்போ கீறுறதுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன செய்ய போகிறோம், நம்ம புள்ளிகளை குறித்து கொள்ள போகிறோம். இப்போ புள்ளிகள் நான் இப்போ இதில் என்ன சம இடைவெளியில் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆகவே நம்மளுக்கு இப்படி ஒரு பேப்பராக இருந்தால் ஈஸி. அப்படி நம்மளுக்கு தரப்படாத சந்தர்ப்பத்தில் ஃபைனல் எக்ஸாமுக்கும் நம்ம சரி ஒரு அளவுக்கு சம இடைவெளியில் பிரித்து கொள்ளணும். எப்போ நம்மளுக்கு இந்த 2க்கும் மேற்பட்ட கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு அந்த சிக்கல் வர பார்க்கும். சரிண்ணா. இப்போ இதில் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால்,
இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்படி பிரிக்கலும்னு சொல்லி போட்டு. ஏன்டா பெரிய பெரிய பெருமானங்கள் அறிக்கை 100, 80, 160, 280 அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம சம இடைவெளியில் பிரிக்கிறதுக்கு ஒவ்வொரு இதையும் 10 எடுத்தாலும் 10 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்படி எடுப்போம், இதை ஒவ்வொன்றையும் ஒரு 20 எடுத்தால் ஓகே நம்மளுக்கு அப்படின்ட்டு நான் கருதுகிறேன். இருந்தாலும் 280 வரைக்கும் வருவது. அப்போ 280ன்னா 15 இடைவெளிகள் வரணும் நம்மளுக்கு. ஓகே, பார்ப்போம். எல்லாத்தையும் குறிக்கலைன்னா 20, 40, 60, 80, 100, 120, 140, 160, 180, 200, 220, 240, 260, 280. சரி, இதோட நான் ஸ்டாப் பண்ணி கொள்கிறேன். அது மாதிரி நம்மளுக்கு எக்ஸில் மேக்ஸிமம் 280 வரைக்கும் வந்துருக்கு. வையை பொறுத்த வரையில் மேக்ஸிமம் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கிறது 100 வரைக்கும் வந்திருக்குது. ஆகவே நம்ம அதை இருபது, 40, 60, 80, 100 அப்படின்னு எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, சரி, 120. ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு 0. ஓகே, 0. சில வேளை உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும் இந்த இடத்துல. நான் இந்த மறைப்பெருமானங்களை எடுக்கலை. சரி, இந்த இடத்துல நான் மறைப்பெருமானங்களை எதையுமே எடுத்துக்கொள்ளலை. நான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் இங்கே அதை சொல்ல மறந்துட்டேன். சரி, இந்த கன்ஸ்டன்ஸோட சேர்த்து நம்ம இன்னொரு கன்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு கட்டாயம் நம்ம குறித்து காட்டணும். அதுக்கு மார்க்ஸ் சரிக்கு. அது என்ன கன்ஸ்டன்ஸ்னு சொன்னால் நன் நெகட்டிவ் கன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அது நன் நெகட்டிவ்னா நெகட்டிவ் இல்லை. நெகட்டிவ் இல்லை, எது நெகட்டிவ் இல்லைன்னா எக்ஸும் வையும் நெகட்டிவாக இருக்க முடியாது, அல்லது மறைப்பெருமானமாக இருக்க முடியாது. எக்ஸ் கமா வை எப்போவுமே எப்படி இருக்கணும், பெரிது சமன் 0 தான் இருக்கணும். என்ன காரணம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? கெஸ் பண்ணிடுமா என்ன காரணமாக இருக்க முடியும்? XYங்கிறது எப்போவுமே என்ன எண்ணிக்கையை தான் குறிக்க போகுது. எத்தனை உற்பத்தி நடக்குதுன்றோட எண்ணிக்கை கவுண்ட் பண்ணுறோம், எண்ணுறோம். எண்ணையில் நம்ம மறையில் எண்ணுற இல்லையே ஒரு சாமான ஆப்ஜெக்ட்ஸ், பொருட்களை நம்ம மறையில் எண்ண மாட்டோம், நேரில் தான் எண்ண வைப்போம். ஆகவே நம்ம என்ன எப்போவுமே அது என்ன அறிக்க போகுது, பாசிட்டிவ், அதாவது நேராக இருக்கும் அல்லது 0 இருக்கும். சரி, இப்போ அதை மறக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துலையும் நம்ம இந்த வரைவில்
குறிக்க மாட்டோம், அந்த மறைப்பெருமானங்களை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ இந்த இடத்துல இப்போ முதலாவது நம்முடைய இந்த சமன்பாட்டுக்கு எக்ஸ் சமன் 0. இப்போ இதான் நம்முடைய எக்ஸ், அதையும் நம்ம குறித்து காட்டணும். இந்த இடத்துல எக்ஸ், இந்த இடத்துல ஒய். சரி, ஓகே. எக்ஸும் ஒய்யும் எக்ஸ் சமன் 0ங்கிற ஒரு இடத்த நம்மளோட பெட்டை போடுவோம். சரி, இந்த இடத்துல க்ரீன் கலர் எடுத்துக்கொள்கிறேனே. ஓகே, எக்ஸ் சமன் 0ங்கிற இடத்த ஒரு வட்டு. அதே மாதிரி y சமன் x சமன் 0 இருக்கும்போது y சமன் 100. y சமன் 100. சரி, அப்போ இது 20, 40, 60, 80, 100. நான் அந்த பெருமானங்கிறதுல டைப் பண்ணலை, நிறைய நேரம் போகுது அதுக்குன்னு போட்டு. ஓகே, கையால் எழுதுகிற மாதிரி இல்லை தானே. இது வந்து 100. சரி, எனக்கு இந்த இடத்துல நான் ஓகே எடுத்து 100 போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது வந்து ஓகே, சாரி, நான் இந்த இது வராது. ஓகே, சரி, எக்ஸ் 0 இருக்கிற இடத்த y 100, இது ஒரு புள்ளி, இந்த புள்ளியை வெட்டி காட்டியிருக்கேன். அடுத்தது என்ன, எக்ஸ் 120, y 0 இருக்கிற இடத்த எக்ஸ் 120. சரி, இப்போ 20, 40, 60, 80, 100, 120. சரி, y 0 இருக்கிறது எக்ஸ் 120. சரி, இந்த ஓகே. சரி, இதுதான் நம்மளோட முதலாவது சமன்பாடு. இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன், இணைக்க போகிறேன். இதையும் இணைக்க போகிறேன். இணைச்சிட்டு அதே பாட்டுக்கு நம்ம நீட்டுவோம்.
இதோட ஸ்டாப் பண்ணுவோம். அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. அடுத்தது வந்து என்ன, நம்மளோட அடுத்த சமன்பாடு வந்து அதை இன்னொரு கலரில் கீறிக்கொள்வோம். அதை வந்து ஓகே, இந்த கலரில் எக்ஸ் 0 இருக்கும்போது y m என்பது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு முதலாவது புள்ளி, நம்மளோட ரெண்டாவது சமன்பாடுக்குரிய முதலாவது புள்ளி இந்த இடத்துல வரப்போம். ஓகே சரி. அடுத்தது வந்து y 0 இருக்கும்போது எக்ஸ் வந்து 160. அப்போ y 0 இருக்கும், எக்ஸ் வந்து 160. நம்மளுக்கு தெரியும் இது 120, அப்போ 140, 160. இதையும் நம்ம நினைச்சு ஓகே. அடுத்தது வந்து எக்ஸ் வந்து 0 இருக்கும்போது வேறொரு கலரில் நம்ம குறிப்போம். அதை வந்து பிங்க் கலரில் எடுப்போம். எக்ஸ் 0 இருக்கும்போது y 70. எக்ஸ் 0 70, இது 80, இது 70. அடுத்தது வந்து y 0 இருக்கும்போது எக்ஸ் வந்து 280. அது ஓகே, 20, 40, 60, 80, 100, 120, 140, 160, 180, 200, 220, 260, 280. ஓகே. இது ரெண்டையும் நமக்கு இணைப்போம். ஓகே சரி, இவ்வளோ தான் நம்மளோட வேலை. இந்த நம்பர்ஸை கட்டாயம் எல்லாத்தையும் குறிப்பிடலை என்றாலும் நம்ம அது வந்து 280, இது 280. இப்போ இது வந்து 160. ஓகே, இது வந்து 120. ஓகே, இது 80, இது 70. ஓகே சரி, நம்ம கீறிட்டோம். இதுதான் நம்மளோட வரைபடம். இப்போ இதில் வந்து என்ன, நம்மளோட எல்லாமே வந்து என்ன, நம்ம இப்போ சமன்பாட்டை வச்சு கீறிட்டோம். ஆனால் நம்ம என்ன குறித்து காட்ட வேண்டியது உண்மையிலேயே சமநிலைகள். சமநிலையை பார்த்தோம்னா அந்த முதலாவது சமநிலை என்ன, இது வந்து சிறிது சமனின்றைக்கு, ரெண்டாவதும் சிறிது சமனின்றைக்கு, மூணாவதும் சிறிது சமனின்றைக்கு. ஆகவே என்ன, சிறிது சமன்னால் இங்கே அதை பக்கம் வரும், கீழ் பக்கம் உற்பத்தி புள்ளி 0 நோக்கி வரும். பெரிது சிறிதுன்றால் என்ன, இப்போ சமனுங்கிறது தான் இந்த கோடு. நம்ம சமனுக்கு மட்டும் கீறி இருக்கும். இப்போ சிறிதுங்கிறதையும் கொடுத்து காட்டணும் இதில். அப்போ அதுக்கு என்ன செய்வோம், அந்த கோட்டிலேருந்து கீழ்ப்பக்கம் நிலற்றுவோம். பெரிதாக இருந்தால் மேல் பக்கம் நிலற்றுவோம். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் 3 கன்ஸ்ட்ரெயின்ஸுமே என்ன சிறிதுங்கிறதால நிலற்ற போகிறோம். அப்போ நிலற்றும் பட்சத்தில் சும்மா ஓகே. இப்போ
இதில் வந்து இப்போ இயல்தகு பிரதேசத்தை நம்மளோட கேள்வி என்னென்னு சொன்னால் இயல்தகு பிரதேசத்தை குறித்து காட்ட சொல்லியிருக்கு. இதில் பாருங்கள், இயல்தகு பிரதேசத்தை ஒரு பரிம்படி படத்தை வரைகிறது. நம்முடைய இயல்தகு பிரதேசம் எதுன்னு சொன்னால் இந்த 3 சார்பு, இந்த 3 நேர்கோடுகளுக்கு கீழேயும் அடங்கணும். நேர்கோடு அந்த சமநிலைகளுக்குள்ளேயும் அது இந்த பிரதேசம் அடங்கணும். அது எதுவாக இருக்கும்னு சொன்னால், இப்போ நான் உண்மையாகவே என்ன செய்யணும், இந்த நிலற்றி காட்டணும். நிலற்று 2 சொன்னால் ஓகே, நான் லைன்ஸ் போடுறேனே உங்களுக்கு விளங்குங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு பிங்க் கலர் லைன்ஸை போட்டு முடிக்க, அதுக்குள்ள அடங்குற பகுதி எது எதுன்னு கேட்டால் இந்த பிங்க் கலர் கோட்டுக்கு கீழே வர இந்த பகுதி எவ்வளவு என்ன, அந்த சமநிலைக்குரிய பகுதி. இந்த சமநிலை குறிக்கிறது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி நம்ம பார்ட் 1லையும் ஒரு கேள்வி, அது சமநிலைகளுங்கிற ஒரு யூனிட்டுக்கு கீழே வரும். இதே வேலையை தான் அங்கே செய்ய போகிறோம். இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதை மினக்கட்டு படிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்காது. இப்படி தான் சமநிலைகளை குறிப்போம். அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும், கொஞ்சம் வித்தியாசமான சமநிலைகள்லாம் வரும். ஓகே, இப்போதைக்கு இதை பார்த்துக்கணும். சரிண்ணே, இதே இது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், மற்ற 2 கோட்டுக்கும் கீற போகிறேன். இப்போ அது அந்தந்த கலரில் கீறிக்கொள்வோம். க்ரீன் கலரில் கீறுறேன். அப்படி வரும். அது மாதிரி பிளாக் கலரில் இருக்கி மற்ற லைன், அதை பிளாக்கில் கீறிக்கொள்கிறேன். சாரி, பிளாக் இல்லை, இந்த ஓகே. சரி, இது அவ்வளவுக்குள்ளேயும் இந்த 3 வகை நிறக்கோடுகளும் அடங்கியிருக்கிற பகுதியை நான் இப்போ என்ன செய்யப்படுறேன், பிளாக் கலரில் மார்க் பண்ணி காட்ட போகிறேன். நல்லா பார்த்து கொடுக்குறேன். எது எதுன்னு சொன்னால் இந்த 0ங்கிறதுலேருந்து ஏன் நம்மளுக்கு மறை பெருமானம் வர இயலாது. ஆகவே இதிலிருந்து இது வரைக்கும் போய் இங்கே வந்து அப்படியே இங்கே வந்து அப்படியே இங்கே வரைக்கும் வந்து இவ்வளவு நினைக்கிட்டா 2வது ஃபில் பண்ண இயலுங்க. விளங்கிட்டா உங்களுக்கு? இதுதான் நம்முடைய இயல்தகு பிரதேசம். 3 சார்பு 3 நேர்கோடுகளுக்குள்ளேயும் அடங்கியிருக்கணும். அது இதில் எதுவும் டவுட்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? ஓகே ஓகே ஓகே, சின்ன விஷயந்தான், அது கொஞ்சம் டைம் எடுக்குது. நம்ம கையால் இங்கிற கூட கொஞ்சம் கவனமாக கீறணும். சரிண்ணே, இதே நான் சொன்னேன், இந்த 2க்கு மேற்பட்ட இது வரும்போது மட்டும் இப்படி கவனமாக கீறணும்டா என்ன காரணம்? இப்போ எதுனா 2 தான் இருக்கி அல்லது 1 தான் இருக்கிறேன்னு ஜஸ்ட் நம்ம பரும்படியாக கீறி விட்டுறலாம். இது 2 க்ராஸ் பண்ணுற இடம் வந்து இருக்க போகுது, அவ்வளோதான். ஆனால் 3வது ஒரு லைன் வரக்குள்ள நம்ம பரும்படியாக்குற போக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், சரியாக அந்த இடைவெளி இல்லாட்டி மேலுக்கு வர பார்த்துரும். இது 2 க்ராஸ் பண்ணுறதுக்கு மேலே வர பார்த்துரும், வித்தியாசமான படங்கள் வர பார்க்கும். சரிண்ணா, இந்த சரியாக அந்த மேலே வருவதா, இந்த லைன் கீழே வருவதா, 3வது லைனுங்கிறது நம்ம சரியான அளவில் கீறக்குள்ள தான் சரியாக வரும், இல்லாட்டி பிழைக்கும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஓகே, சரி, இதான் நம்முடைய இயல்தகு பிரதேசம். இந்த இயல்தகு பிரதேசத்தில் வச்சு நம்ம சும்மாவே நம்மளுக்கு
காண இயலுமா இருக்கும் இந்த பாயிண்ட்ஸை. என்ன இந்த நம்ம வரைப்புத்தாளில் கீறுற பட்சத்தில் இப்படி டைரெக்டாகவே இந்த நம்ம இப்போ என்னதை காணுன்னா இப்போ கார்னர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. சரி, கார்னர் பாயிண்ட்ஸ்னால் அந்த மூளை புள்ளிகள். சரி, அதை நான் வட்டமிட்டு காட்டுறேன். சரி, எத்தனை மூளை புள்ளிகள் நம்மளுக்கு இருக்குன்னு கேட்டால் ஒரு மூளை இருக்கு. இரண்டு மூளை இருக்கு. மூன்று மூளை இருக்கு. நான்கு மூளை இருக்கு. நம்முடைய இயல்தகு பிரதேசத்தில் இருக்கிற மொத்த மூளைகள் இன்னைக்கு 5 மூளை புள்ளிகள் இருக்கு நம்மளுக்கு. சரியான இப்போ இந்த 5 புள்ளிகள்லையும் நம்மளுக்கு எக்ஸ் மற்றும் y பெருமானங்கள் இருக்கு. அதில் எந்த XY சோடியை போட்டால் நம்மளோட Z ஃபங்க்ஷன் உயர்வாகுதோ அதுதான் நம்மளோட உண்மையான நம்ம உற்பத்தி செய்ய வேண்டிய கதிரை மேட்சிகள் எண்ணிக்கையை குறிக்க போகுது. சரி, அப்போ ஒவ்வொன்றா நம்ம நம்மளோட Z ஃபங்க்ஷனில் Z சார்பில் போட்டு பார்ப்போம். சரிண்ணே, Z சமன்பாடில். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த புள்ளிகள் எது எதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அதில் எது எதுன்னு சொல்லி பார்த்தா இப்போ இந்த முதலாவது புள்ளி இதிலேருந்து வருவோமே, இங்கேருந்து பார்த்து வந்தோம்னா 0 0 0, 0. அடுத்தது நம்மளுக்கு ஓகே. அடுத்து இதை பார்த்தோம்னு சொன்னால் 0, இப்போ இது 100, இது 80, இது 70 இருக்க போகுது. 70 அண்ணளவா நம்ம இப்போ 0, 70 எக்ஸ் மற்றும் y பெருமானங்கள். ஆனால் உண்மையாக இப்படி பார்க்காம நம்ம கால்குலேஷன் மூலமாக பார்க்க இயலும். அது எப்படின்னு சொல்லித்தரேன், அதையும் நம்ம பார்த்து வைக்கிறேன். அடுத்தது இதை பார்த்தோம்னு சொன்னால் இது 20, 40. அப்போ 40 எக்ஸ் பெருமானம் 40, y பெருமானம் 20, 40, 60. 20, 40, 60. 40, 60. அடுத்தது இது இந்த இடத்துல 20, 40, 60 எக்ஸ் 60, இதுக்கு நேராக இது 20, 40, 50. ஓகே. சரி, அடுத்தது இந்த ஃபைனலாக நம்மளை இந்த கார்னர் பாயிண்ட், இந்த மூளை புள்ளி எக்ஸ் 120, y 0. அப்போ 120, 0. சரி, இதுதான் நம்மளோட புள்ளிகள். ஓகே. ஓகே, சரி. இப்போ நம்ம உண்மையாகவே இந்த அடிப்படையில் சரியான முறையில் கீறி இப்படி வரைபுத்தால காண்றதுக்கு நம்ம என்ன இப்படி கீறினோம்னா டிரெக்டாக வரைபிலிருந்து நம்ம புள்ளிகளை பெறையலாம். சரிண்ணா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, 2க்கு மேற்பட்ட கோடுகள் வரும் பட்சத்தில் இந்த இயல்தகு பிரதேசம் சரியான முறையில் சில நேரம் இந்த 3வது கோடு, இந்த
இந்த டார்க் கலர் கோடு வந்து இதுக்கு மேலே வந்துடும் நம்ம கீறும்போது. அப்படி கீறும்போது என்ன அந்த இயல்தகவு பிரதேசத்தில் வடிவம் மாறுபடும். வடிவம் மாறுபடும். ஆனாலும் வடிவம் மாறுபட்டாலும் நம்ம கல்குலேஷன் முறையில் கணித்தல் முறையில் நம்ம இந்த புள்ளிகளுக்கான கண்டம்னா சரியாக இதே புள்ளிகள் தான் நம்மளுக்கு வரும். சரி, அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, சரி, இது ஓகே, நான் சேவ் பண்ணி கொண்டுட்டேன், உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். இப்போ இதுக்கு வருவோம். சரி, இதே தான் நம்ம பரும்படியாக இப்படி வரையிறேன்னு சொல்லித்தரேன். சரி, என்ன நம்ம கிராஃப் பேப்பர் சில வேலை தரலாட்டி நம்மளை சரி அளந்து கீறலாட்டி பரும்படியாக்குறனாலே போதும். இதிலேயே சொல்லியிருக்காங்க, ஒரு பரும்படி படித்த வரைகண்டு நம்ம பரும்படியாக்குறதே போதும். பரும்படியாக தான் கீறணும் அது. சரி, நான் சும்மா என்ன செய்கிறேன், ஜஸ்ட்டு இப்படி ஒரு வையச்ச கீறு, அது மாதிரி ஒரு வையச்ச கீறுவோம், ஒரு எக்ஸச்ச கீறுவோம். ஜஸ்ட் என்ன செய்ய போகிறோம், குறிக்க போகிறோம். நம்ம எத்தனை ஒரு இது 20, இது 40, இது 60, இது 80, இது 100, 120, 140, 160, 180, 200, 220, 240, 260, 280 என்ன சொல்லி சும்மா போட்டு வச்சுக்கிட்டு இங்கே மேலே மேக்ஸிமம் எக்ஸுக்கு ஒய்க்கு வந்து 100 வரைக்கும் தான் வருது. அதால் சும்மா 20, 40, 60, 80, 100 அப்படின்னு குறிக்கொள்வோம். குறி வச்சுட்டு இப்போ ஜஸ்ட் என்ன சிம்பிளாக நம்ம குறிக்க போகிறோம். இது வந்து 0, இது வந்து 20, சரி அப்படி போகும். சரி, லாஸ்ட் பாயிண்ட் வந்து 280. ஓகே, இது வந்து 40. ஓகே, அடுத்தது என்ன 160, 60, 80, 100, 120, 140, 160. ஓகே, இது வந்து
160 அடுத்தது 120 நம்மளுக்கு இருக்குது 40 தேவையில்லை நம்மளுக்கு. சரி எப்படி குறைச்சிட்டு 80 100. ஓகே சரி. இப்போ என்ன ஜஸ்ட் எக்ஸா 0 அடிக்கும்போது y வந்து 100. இப்போ அந்த வகையில் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரிண்ணா. ஓகே அது ஒரு புள்ளி. அடுத்து நம்மட எக்ஸ் வந்து அதோட மற்ற சோடி வந்து எக்ஸ் வந்து 120 அடிக்கும்போது y 0 x 120ங்கிற இடத்துல மார்க் பண்ண போகிறோம். ஓகே மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை பரும்படியாக கீறியிருக்கும். சரி. இது மாதிரி மற்ற லைன்ஸ் மற்ற இது வந்து அடுத்து x = 0 வரைக்கும் y = 80. அதை நான் வேறொரு கலரில் குறிக்கிறேன். y = 80. இந்த இடத்துல அது மாதிரி எக்ஸ் வந்து y 0 வரைக்கும் எக்ஸ் வந்து 160. ஆகவே இந்த இடத்துல ஓகே. அடுத்தது மூணாவது லைன் நம்மட எக்ஸ் வந்து 0 கேட்க y 70. அது ஒரு இந்த இடத்துல வரப்போகுது. சரிண்ணா. இந்த இடத்துல வரப்போகுது 70. 60க்கும் 70க்கு நடுவு 80க்கு நடுவில் 70 வரப்போகுது. அது மாதிரி y 0 x 280. அது இந்த இடத்துல வரப்போகுது. ஓகே. இப்போ இது ரெண்டையும் இணைப்போம். சரியா. குத்து மதிப்பாக நம்ம என்ன பரும்படியாக வரைஞ்சிருக்கோம். இதை தான் செய்ய சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு கிராஃப் பேப்பர் அனைவரும் தர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பரும்படியாக கீழே சொல்லியிருந்தாங்க. சரிண்ணே. அப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன இது மேலேயா கீழேங்கிறது விளங்கணும். சரிண்ணே. அப்போ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் இப்போ ரூலர்லாம் இல்லாமல் நான் சும்மா மவுஸால் கீறின சந்தர்ப்பத்திலேயே கொஞ்சம் சரியாக வந்துட்டு. சரிண்ணே. அப்போ அவன் இந்த லைன் மேலே இருக்கா கீழே இருக்காங்கிறத பார்ப்பான். சரிண்ணே.
கீழே இருந்தால் மார்க்ஸ், மேலே இருந்தால் பிழை. சரி, அப்போ நம்ம சரியாக ஒரு அளவுக்கு இடைவெளி சரி சமனாக பிரித்தா தான் சரியான முறையில் வரும். சரி, இங்கே மட்டும் இல்லை, இப்போ இங்கே எந்த அளவு இடைவெளியோ அதே அளவு இடைவெளி தான் இந்த சைட்லேயும் பிரிக்கணும். ஒவ்வொன்று 20 பிரிச்சிருக்கேன். சரி, பிரித்தா இப்போ நம்மளோட இயல்தகவு பிரதேசம் எதுன்னு கேட்டால் இது 3 லைனுக்குள்ளேயும் அடங்குறது. இப்போ இந்த லைனுக்கு கீழே இதெல்லாம் வரப்போகுது, இதுக்கு கீழே இதெல்லாம் வரப்போகுது, இதுக்கு கீழே இதெல்லாம் வரப்போகுது. ஸோ ஆகவே இது எல்லாத்துக்குள்ளேயும் அடங்குறது எதுன்னு சொல்லி கேட்டால் இது எல்லாத்துக்குள்ளேயும் அடங்குறது வந்து எதுன்னு கேட்டால் இங்கேருந்து இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வர கேட்ட அந்த பரம்படி படத்துக்கு நம்ம இவ்வளவு வேலையும் செய்யணும், நிலலேற்றி காட்டுற வரைக்கும் செய்யணும். சரிண்ணே, இதுதான் அவங்க கேட்ட பரம்படி படம். இவ்வளவு செஞ்சால் போதும். சரிண்ணே, ஓகே. இதில் இருந்து நம்ம என்ன நம்மளுக்கு என்ன இந்த புள்ளிகள் நம்மளுக்கு தெரியும். இப்போ இங்கேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் மூளை புள்ளிகள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இந்த இடத்துல ஒரு புள்ளி, இந்த இடத்துல ஒரு புள்ளி, இந்த இடத்துல ஒரு புள்ளி. இவ்வளோ நம்மளோட மூளை புள்ளிகள். சரிண்ணே, இப்போ இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இது மூணுக்கும் நம்மளுக்கு பெருமானம் பார்த்து மதிக்க இயலும். அல்லது உண்மையாக சொல்லப்போனால் மதிக்க இயலும்னு சொன்னால் ஏன் நம்ம ஆல்ரெடி இருக்கிற லைன்லேயே அமைஞ்சிருக்கிறதால. சரிண்ணே, அப்போ நம்மளுக்கு அந்த பெருமானங்கள் தெரியும். என்ன இது வந்து 0,0 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். 0,0. சரிண்ணே, அடுத்தது இது வந்து 0,70. 0,70. சரிண்ணே, அடுத்தது இது வந்து 120,0. 120,0 தெரியும். ஆனால் இந்த புள்ளி வந்து நம்மளுக்கு தெரியாது. சரிண்ணே, நம்மளுக்கு உண்மையாகவே தெரியாது. அப்போ நம்ம அதை கணிக்க வேண்டி இருக்கு. அப்போ நம்ம வரைப்புத்தாளில் நம்மள சரியாக அளவெடுத்து நம்ம அதை டிரெக்டாக நம்ம அப்போ எடுத்த மாதிரி வரைப்புலேருந்து எடுக்கணும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு சரியான முறையில் நம்மளுக்கு இதை நம்ம கணிக்க வேண்டி இருக்கு. அதை எப்படி கணிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலுமான்னு சொல்லுங்கள். நான் சொல்கிற பாயிண்ட்டு, இந்த கோடும் வெட்டுற இந்த வெட்டு புள்ளி வந்து அந்த புள்ளியில் வந்து இந்த 2 சமன்பாடும் சமன். அது மாதிரி இந்த பிளாக் கலர் கோடும் இந்த ப்ளூ அல்லது நாவல் கலர் அந்த கோடும் வெட்டுற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த புள்ளி வந்து அந்த 2 சமன்பாடும் சமன். அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? அதில் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த புள்ளிகள்லாம் டிரெக்டாகவே நம்மளுக்கு தெரியும் பெருமானம். ஏன் நம்ம தெரிஞ்ச பெருமானத்தை வச்சு தான் ஆல்ரெடி இதை குறித்தோம். அதாவது இந்த லைனில் அது மாதிரி இந்த லைனில் எக்ஸ் அச்சில் y அச்சில் அது மாதிரி நம்ம கீறன அந்த கோடுகள்லேயே இந்த புள்ளிகள் அமைஞ்சிருக்கு. சரிண்ணா, இந்த இடத்துல 70ன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த புள்ளியை வச்சு தான் இந்த இடத்துல 70ங்கிற பெருமானம் வந்துச்சு வைக்கி, அதை வச்சு தான் கீறிருக்கும். சரிண்ணா, அப்போ இந்த வெற்ற இடம் 70ன்னு தெரியும் நம்மளுக்கு. அது மாதிரி
இந்த இடம் வந்து 120 தெரியும் நம்மளுக்கு. சரி, நம்ம இது 0,0 தெரியும். இது 120,0 தெரியும். இது 0,70 தெரியும். ஆகவே அந்த 3 புள்ளிகளும் தெரியும். ஆனால் இந்த 2 கோணர் புள்ளிகள்லையும் சரிண்ணே, இந்த கோணர் பாயிண்ட்ஸ் வந்து இந்த மூளை புள்ளிகள் வந்து இடையில் ஒரு இடத்தை வெட்டுது. சரிண்ணே, அது சரியா இப்போ வரைவு பேப்பராக இருந்தால் நம்ம என்ன சரியான முறையில் அளந்து கீறிப்போம். டைரெக்டாக ரூலரை வச்சு பார்த்தா எந்த இடத்த வருவதுன்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பரும்படியாக கீறும்போது நம்மளுக்கு தெரியாது சரியா இடத்த இது வெட்டும்னு சொல்லிப்படும். சரி, நம்ம பரும்படியாக கீறிக்கும். அது மாதிரி தான் இந்த பாட்டிலையும் எக்ஸ் ஹெச்சில் எவ்வளத்தை வெட்டும், அது மாதிரி தான் இந்த புள்ளியும் ஒய் ஹெச்சில் எங்கே வெட்டும், எக்ஸ் ஹெச்சில் எங்கே வெட்டும்னு தெரியாது. சரிண்ணே, அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? தெரியாது. ஓகே ஓகே சரிண்ணே. அப்போ அது நம்மளுக்கு தெரியாது எங்கே வெட்டும்னு சொல்லி. இப்போ அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை கணித்து தான் நம்ம எடுக்கணும், கல்குலேட் பண்ணி தான் எடுக்கணும். சரி, அதை கல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம முதல் ஒரு விஷயம் ஒரு முடிவுக்கு வரணும். சரிண்ணே, இந்த வெற்ற புள்ளி இந்த 2 புள்ளியிலையும் வந்து என்ன இந்த 2 புள்ளியும் என்ன 2 கோடுகள், 2 நேர்கோடுகள் வெற்ற சந்திக்கிற இடங்கள். சரிண்ணே, இந்த ப்ளூ கலர் லைன், இந்த நாவல் கலர் லைனும் இந்த ரெட் கலர் லைனும் வெற்ற புள்ளி தான் இது. அது மாதிரி இந்த பிளாக் கலர் லைனும் இந்த நாவல் கலர் லைனும் வெற்ற புள்ளி தான் இது. சரிதானே, 2 இடத்தையும் அந்த இந்த 2 லைனும் வெட்டுது, இங்கே இந்த 2 லைனும் வெட்டுது. சரிதானே, அப்போ வெற்ற இடத்துல என்ன அர்த்தம், இது என்ன ஒரு நேர்கோடு தான். இது லைனுங்கிறது என்ன ஒரு சமன்பாடு. அது மாதிரி இந்த லைனும் ஒரு சமன்பாடு, இந்த லைனும் ஒரு சமன்பாடு, நேர்கோட்டு சமன்பாடு, இந்த லைனும் ஒரு சமன்பாடு. ஆகவே இந்த சமன்பாடும் இந்த சமன்பாடும் இந்த இடத்துல சந்திக்குது. ஆகவே இந்த இடத்துல இந்த 2 சமன்பாடும் ஒன்று கொண்டு சமன். அது மாதிரி தான் இந்த இடத்துல இந்த 2 சமன்பாடும் இந்த பிளாக் கலரும் இந்த நாவல் கலரும் ஒன்று கொண்டு சமன். ஓகேயா? ஓகே ஓகே சரிண்ணா. ஆகவே நம்ம இதை காண்றதுக்கான வழி அது 2ஐயும் சமப்படுத்துறது தான். சரிண்ணா, சமப்படுத்துறதுக்கு முதல் சரிண்ணா நம்மளுக்கு நேர்கோட்டு சமன்பாடுகள வடிவங்கள் தெரியணும். சில வேளை ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. ஏன்னா இதை நம்ம ஒழுங்குபடுத்தணும்னா இப்போ இது வந்து எப்படி இருக்கு, வையும் எக்ஸும் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம என்ன வையை மட்டும் வச்சு இந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். நம்ம இது இந்த y = mx/cங்கிற வடிவத்துக்கு கொண்டு வர போகிறோம் சமன்பாட்டை. சரிண்ணா, இந்த இடத்துல y = mx/cன்னு சொல்லி அந்த வடிவத்துக்கு கொண்டு வர போகிறோம் நம்ம இந்த 3 சமன்பாட்டையும். அதில் முதலாவது இந்த இதை வந்து நம்ம மாற்றினோம்னு சொன்னால் அது எப்படி மாறப்போகுது, y சமன் இந்த எடுத்தோம்னா 70 மாற்றம் செஞ்சோம்னா வையை என்ன 600 5x முழுவதின் கீழ் 6 என்று சொல்லி வரப்போகுது. அல்லது என்னென்னா அந்த 600க்கும் 5xக்கும் இந்த 6 கொடுக்க இயலும். அல்லது சரி இப்போதைக்கு இப்படி இருக்கட்டுமே. ஓகே, இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். அது மாதிரி இந்த சமன்பாட்டை எடுத்தோம்னு சொன்னால் இதை அப்படி 70 மாற்றம் செஞ்சோம்னா வையை y = 160 x முழுவதின் கீழ் 2. ஓகே, அது மாதிரி இந்த 3வது சமன்பாட்டை இங்கே ஒன்று வந்து இது 70 மாற்றம் செய்வோமா இருந்தால் y = 280 x முழுவதின் கீழ் 4.
ஓகே ஓகே இது விளங்கிட்டா? ஓகே சரிண்ணா. இப்போ ஓகே, இப்போ எல்லாமே வை சரிண்ணா, எல்லாமே வை. ஆனால் எல்லா இடத்துலையும் இதெல்லாம் சமனா வைங்கிறதுக்காக கேட்டால் இல்லை. இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த கோட்டோட வையும் இந்த இடத்துல இருக்கிற இந்த கோட்டை வையும் வித்தியாசம். ஆனால் இந்த வெற்ற இடத்துல ரெண்டும் சமன் சரிண்ணா. அப்போ இந்த பாயிண்டில் வந்து நம்மளோட இந்த கோடு, இப்போ இந்த கோடு எது அதை கட்டாயம் குறிக்கணும். நான் அதை குறிச்சிக்கல, குறிக்காதால நம்மளுக்கு இப்போ பிழைக்க வாய்ப்பு இருக்கு சரிண்ணா. அது பிழைக்க வாய்ப்பு இருக்குன்னா எது எது இல்லை. இப்போ முதலாவது லைன் இது x = 0 y = 70 என்று வரது இந்த அறிக்கை கடைசியில் சரிண்ணா. இப்போ இதை நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். சரிண்ணா. அந்த கோடைக்கு இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம அந்த பேரை குறிப்பிட்டா, லைன் ஈக்குவேஷனை குறிப்பிட்டா நல்லா சரிண்ணா. அடுத்த இது வந்து x = 0 y = 80 என்று வரது இந்த கோடு. அடுத்து இது வந்து x = 0 y = 100 வருது இந்த முதலாவது. ஓகே ஓகே சரி. ஆகவே இந்த பாயிண்டில் வந்து இந்த பாயிண்ட் இதை நம்ம பேர் குறிப்பிடுவோம். வேணும்டா இதை வந்து A என்று குறிப்போம், இதை வந்து B என்று குறிப்போம். ஓகே சரி. இப்போ நான் ஏக்கு இப்போ ஏக்குரிய பெருமானங்கள் எப்படி காணாடு கேட்டால் ஏ ஏல எக்ஸ் வையை நம்ம காண போகிறோம். அப்போ காண்றதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஏங்கிற இடத்துல வெற்ற லைன் எது இந்த இதுவும் இதுவும், அதாவது நாவல் கலரும் ரெட் கலரும் சரிண்ணே. அப்போ நாவல் கலர் சமன்பாடு இது. அப்போ இதுன்னு சொன்னால் இது இந்த ரெண்டாவது, ரெட் கலருங்கிறது இது இதுன்னு சொன்னால் இந்த மூணாவது. ஆக இதுவும் இதுவும் சமன். இந்த இவரும் இவரும் இந்த இடத்துல சமன் ஏங்கிற இடத்துல சரிண்ணே. அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா அந்த இடத்துல ரெண்டு வலது பக்கத்தையும் சமப்படுத்த போகிறோம். ஆகவே நான் எப்படி எழுத போகிறேன், 160 x = 2 = 280 x = 4 சரிண்ணே. இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே அழைக்கிற கீழே பெருக்கி வர்ற 2 அங்கே போய் பெருக்கப்படும், அங்கே வர்ற 4 வந்து இங்கே வந்து பெருக்கப்பட போகுது. அப்போ அதை நான் எழுத போகிறேன். அப்போ 2க்கு இங்கே 4 160 இல்லாட்டி இந்த 2 இங்கே இருக்கட்டும். அப்படி நம்ம 4 2 பிரித்தோம்னா 2 சரிண்ணா. அப்போ 2 160 x இங்கே 280 x 280 x என்று இருக்க போகுது சரிண்ணா. அப்போ 260 16 32 320 2x = 280 x. ஆகவே எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் பெருமானத்தில் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா 2x அங்கே போகும்னா அப்போ +2x ஆகும், அங்கே -x இருக்கு. ஆகவே எக்ஸ் மிஞ்சும் x = இங்கே 280 வந்துச்சுன்னா 320 280 போனிச்சு அப்படி சொன்னால் 40 மிஞ்சும், 40 மிஞ்ச போகுது சரிண்ணா. ஆகவே x = 40 எந்த இடத்துல இந்த ஏங்கிற இடத்துல x = 40 ஏங்கிற இடத்துல x = 40 சரிண்ணா. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 2ல் எது நான் 1 கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக 40 போட்டோம்னா y எத்தனை கண்டுபிடிக்கலாம் சரிண்ணா. அந்த ரெண்டுமே அந்த புள்ளியில் சமனுங்கிறத நான் 1 யூஸ் பண்ணால் சரி சரிண்ணா. அல்லது நம்ம இந்த ஆல்ரெடி நம்ம இங்கே வையை இடது பக்கம் எழுவாய்ப்படுத்தி வச்சுருக்கேன் தானே.
எழுவாயாக்கி. ஆகவே அதை டைரெக்டாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஆகவே சின்ன பெருமானமான இதை எடுப்போம். இப்போ இந்த இடத்துல இதை காப்பி பண்ணி இதில் இருந்து ஓகே இந்த இடத்துல நான் இதை போடுறேன். y இது ஆகவே y 160 40 போனால் 120 120 2 பிரிச்சா 60. சரி, நம்ம இந்த எக்ஸ் மற்றும் y புள்ளிகளை கண்டுட்டோம் இந்த ஏங்கிற இடத்துல. சரி, ஆகவே இந்த ஏங்கிற இடத்துல நம்மளுக்கு எக்ஸ் y புள்ளிகள் எத்தனை என்று கேட்டால் அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கொள்வோம். எக்ஸ் 40, y 60. சரி, அப்போ நம்ம ஆல்ரெடி இதில் 40 60ங்கிற புள்ளி பார்த்தீங்களா, 40 60 இந்த சொல்லி சரியாக வரைப்பில் சரியாக கூறக்குள்ள அது வந்துருக்கு. அதே இதை நம்ம இங்கே பரம்படியாக கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரி, சில வேளை வரைப்பில் பிழைச்சாலும் கால்குலேட் பண்ணக்குள்ள பிழைக்க வாய்ப்பே இல்லை. இந்த பரும்படி படம் வேணும்டா பிழைக்கலாம், மேலே கீழே வரலாம், ஆனால் அந்த கால்குலேஷன் பிழைக்காது. நம்ம சரியான முறையில் செஞ்சோம்டா சரியான பிழைக்காதுன்னு சொல்லல. ஏன்டா அந்த லைன் மேலே வந்துட்டுட்டா வெற்ற லைன்கள் வித்தியாசப்படும். இந்த லைனுக்கு வேலை இந்த லைன் வெட்டி விட்டுரும். சரி, அப்போ அந்த அதில் காண மாதிரிக்கணும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு சரியாக இந்த பரம்படி சரியாக இந்த சம இடைவெளிகளில் கீறையிலுமோ அவ்வளோ சரியான முறையில் கீறணும். அவ்வளோ சரியான முறையில் கீறினா தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். சரி, இதே மாதிரி நம்ம இப்போ இந்த புள்ளி பியை கணிக்க போகிறோம். சரிண்ணா, இப்போ அதுக்கு நான் இதே இதை காப்பி பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் புள்ளி பிக்கு ஓகே, புள்ளி பிக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல என்ன மாறப்போகுது, புள்ளி பி எது வெட்டுது, இந்த லைனும் வெட்டுது. இந்த இடத்துல பிளாக்கும் ஒயிலட் அதாவது நாவலும் வெட்டுது. சரிண்ணே, அப்போ அது ரெண்டு வெட்டுற இடம் தான் பி. அப்போ இதுவும்டா இந்த முதலாவது இதுவும் இந்த ரெண்டாவது இதுவும். சரிண்ணே, அப்போ அந்த இடத்துல இது ரெண்டும் சமன். ஆகவே இந்த 600 எக்ஸ் சிங்கிள் 5x 600 சிங்கிள் 6 எதுக்கு ஈக்குவல்னா 160 எக்ஸ் சிங்கிள் 2. ஆகவே நம்ம என்ன செய்யலும், இந்த 2 இங்கே கொண்டு வந்து பெருக்கையிலும் பெருக்குனா அல்லது இந்த 6 அங்கால கொண்டு போனால் நெல்லம். சரி, பெரிய வருமானத்தை அங்கால கொண்டு போனால் நெல்லம். இங்கே பிரிபடுற 6 அங்கால பெருக்கப்பட போகுது. இங்கே பிரிபடுற 6 அங்கால போய் பெருக்கப்பட போகுது. ஆகவே 6 2 3 இருக்கும். ஆகவே இந்த இடத்துல 3 தர இந்த 6 இங்கே பிரிப்படுது, அங்கே போய் பெருக்கப்படும். 6 2 பிரிச்சா 3. சரி, இப்போ இந்த இடத்துல இது அப்படியே 600 5x எதுக்கு ஈக்குவல்ண்டா 3 தர 160 16 32 32 42 48. அப்போ 480. அப்போ 480 3x அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. சரி, இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். சரி, நான் இந்த 5x அங்கால கொண்டு வரேன், இந்த 480 இங்கே கொண்டு வரேன்னா 5x அங்கால வேணா 5x ப்ளஸ் 5x இருக்கும். அப்போ 5x 3x 2x இருக்கும். இப்போ 2x இங்கே 480 வந்துச்சுட்டா மைனஸாக வரும். அப்போ 600 480. அப்போ 600ல் 500 போனால் 100, 480 போனால் 120. சரி, 2x 120 போது ஆகவே x
60 இருக்க போகுது இந்த இடத்துல. எக்ஸ் சமன் 60 இருந்தால் நம்ம டைரெக்டாக இப்போ நம்ம இதை சமப்படுத்திருக்கோம். இந்த முதலாவது ரெண்டாவது இதில் உண்டு நம்ம இங்கே கொண்டு போட்டால் சரி. நம்ம இந்த சின்ன பெருமானத்தை எடுக்கிறோன்னு எல்லாம் y சமன் 160 எக்ஸுங்கள் ரெண்டுங்கிறது சாரி அதானே அது அதை எடுத்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு பதிலாக 60 போட்டோம்னு சொன்னால் 160 60 100 100 ரெண்டாக பிரித்தா 50. சரிண்ணே, இப்போ இதுவும் உங்களுக்கு கால்குலேஷன் ஓகே. சரிண்ணா, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கடைசியாக 60,50ங்கிற சோடி 60,50. சரிண்ணா, ஓகே. நிறைய கண்ணீரமாக நம்ம கதைக்கும். இப்போ நிறைய குழப்புற மாதிரி இருக்கும், ஒரு குழப்பமும் இல்லை. இப்போ நான் அந்த வரைபுவங்களை உங்களுக்கு கிராஃப் ஷீட்லேயும் கீறி காட்டிட்டு இங்கேலையும் வரதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. சரி, நீங்கள் கிராஃப் ஷீட் தந்தால் அதுலேயும் கீரை தெரியணும். கிராஃப் ஷீட் தரா சந்தர்ப்பத்தில் இதுலேயும் கீரை தெரியணும். சரிண்ணே, பரம்படியாக தான் கீரை சொல்கிறீங்க. ஆகவே இது பெஸ்ட். இப்படி தான் நமக்கு கீறி பழகணும். நீங்கள் கிராஃப் ஷீட் கொண்டு போயிடவானா, நீங்கள் உள்ளே கொண்டு போயிடலாம். கிராஃப் ஷீட் அவங்கள தந்தால் தான் அதில் கீரை. சரிண்ணே, ஓகே. சரிண்ணே, இப்போ இவ்வளவு தான் நம்மளோட கணித்தல். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன டேபிள் ஒன்று போட போகிறோம். எப்படி இப்போ தான் நம்மளோட இந்த சமன்பாட்டுக்கு வேலை இருக்கு. நம்மளோட ஜெட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், கணிக்க போகிறோம். சரிண்ணே, இந்த ஜெட்டை கொண்டு வந்து இடத்த போட்டு வச்சுக்கிட்டு. சரிண்ணே, இப்போ இது நம்மளோட எக்ஸ், இது நம்மளோட ஒய், இது நம்மளோட ஜெட். ஓகே. சரிண்ணே, நம்மளோட முதலாவது எக்ஸ் ஒய் பெருமானம் என்ன 0,0. சரிண்ணே, இந்த இடத்துல 0, இந்த இடத்துலையும் 0, 2 0 இருந்தால் இதில் 0 0 போட்டால் ஜெட்டும் 0 தான் இருக்க போகுது. சரிண்ணே, அப்போ அது என்ன அர்த்தம்னா நம்மளை உற்பத்தி செய்கிற கதிரைகள் எண்ணிக்கை, மேசைகள் எண்ணிக்கையும் 0, கதிரைகள் எண்ணிக்கையும் 0 இருந்தால் நம்மளோட வருமானம் என்ன 0. சரிண்ணே, அது மாதிரி இந்த இடத்துல நம்ம உற்பத்தி செய்கிற மேசைகள் எண்ணிக்கை 0, கதிரைகள் எண்ணிக்கை 70. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நம்மளோட வருமானம் என்ன அறிக்க போகுது, எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 70. சரிண்ணா, அப்போ இது அப்படியே செட்டோட 0 ஆயிரும். 12 தர 0, 15 தர 70 என்று சொல்லி வரப்போகுது. அப்போ 15 தர 70 என்று சொன்னால் 1050 வரும். சரிண்ணே, 1050. அப்போ ஜெட் சமன் இந்த இடத்துல 1050. அடுத்தது நம்மளோட எக்ஸ் பெருமானம் வந்து 120. சரிண்ணே, இந்த டேபிளை கவனமாக பார்த்துக்குங்க. இப்படி டேபிள் வடிவத்தில் எழுதி காட்டுங்க கட்டாயம். இதுக்கு மார்க்ஸ் இருக்குது. சரிண்ணே, ஏன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது இதில். அப்போ 120. நம்மளோட வை பெருமானம் 0. அப்படின்னா என்ன அர்த்தம், மொத்த மேசைகளோட உற்பத்தி 120, ஆனால் கதிரைகளோட உற்பத்தி 0. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நம்மளோட ஜெட் பெருமானம் வந்து அப்போ இந்த y 0. அப்போ இந்த 12 தர 120, 12 தர 120 தான் நம்மளோட ஜெட். 12 தர 120 1440 வரப்போகுது. 1440 என்று சொல்லி வரும். ஓகே. அடுத்தது வந்து 40 மற்றும் 60. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 40, ஒய்க்கு பதிலாக 60 என்று சொல்லி போட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு நம்மளோட ஜெட் பெருமானம் வந்து எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் 12 தர 40 சக 12 தர 40 சக அடுத்தது 15 தர 60, 15 தர 60 என்று சொல்லி வரும். 1380 மக்கள் வரும். சரி, 1380 வரும். ஓகே. சரி, அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது 60 மற்றும் 50. அப்போ 60 மற்றும் 50 போட்டோம்னு சொன்னால் எக்ஸ் மற்றும் ஒய்க்கு முறையே நம்மளோட ஜெட் பெருமானம் எப்படி வரும்னு சொன்னால் 12 தர 60, 12 தர 60 சக 15 தர 50 அப்படின்னு சொல்லி வரும். அது 1470 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. 1470. சரி, இப்போ இதிலேருந்து உச்சபட்ச அல்லது ஆகவும் உயர்ந்த ஜெட் பெருமானம் எதுன்னு கேட்டால் இது. ஆகவே இதுதான் நம்மளோட வருமானத்தை அதிகரிக்குது. ஆகவே நம்ம வருமானத்தை அதிகரிக்கணுமா இருந்தால் நம்ம உற்பத்தி செய்ய வேண்டிய கதிரை மற்றும் மேசைகள் எண்ணிக்கை 60 மேசைகளும் 50 கதிரைகள். ஏன்னா நம்ம எக்ஸை தான் மேசைகளின் எண்ணிக்கையை ஆரம்பத்தில் எடுத்தோம், அது மாதிரி வையத்தான் கதிரைகளின் எண்ணிக்கையாக எடுத்தோம். சரிண்ணே,
இதை காண்றது தான் இதான் நம்முடைய 3வது கேள்வி. இப்போ கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது கேள்வி நம்ம சூத்திரத்தை எழுதணும், சமன்பாடு மற்றும் சமநிலைகள். 2வது கேள்வி பரும்படியை வரைஞ்சோம். 3வது கேள்வி வந்து இதை வரைவு முறையை பயன்படுத்தி அந்த இதை தீர்த்து என்ன XY தீர்க்கிறேன்னா எக்ஸ் மற்றும் வைக்கான பெருமானத்தை கண்டிருக்கோம். நம்முடைய ஜெட்டை கூட்டுறதா இருந்தால் நம்ம உற்பத்தி செய்ய வேண்டிய எக்ஸ் மற்றும் Y, அதாவது கதிரைகள் மற்றும் மேசைகள் எத்தனை சொல்லி கணிச்சிருக்கோம். சரிண்ணா? அப்போ இதுதான் நம்முடைய ஃபைனல் சொல்யூஷன், தீர்வு, எக்ஸ் மற்றும் வைக்கான தீர்வு. அதேமாதிரி Z வந்து நம்ம உச்சபட்ச Z வந்து 1470. சரிண்ணா? ஓகே, இது விளங்கிட்டா? இன்னொரு தடவை நீங்கள் இதே கேள்வியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா? எப்படி செஞ்சு பார்க்கணுன்னா திரும்ப அந்த இப்போ நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கேள்வி, இதே கேள்வி எடுத்து வச்சுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஆன்சரை பார்க்கணும், பார்த்து அதிலேருந்து தொடரணும். அப்படி திரும்ப இந்த கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பாஸ் பேப்பர் கேள்விக்கு போனால் என்ன அது செய்ய ஈஸியாக இருக்கும். சரி, இந்த ஸ்டெப்ஸ் வந்து மாற போகிறதில்ல, அதே ஸ்டெப் தான் எல்லா கேள்விக்கும் வரப்போகுது. ஆனால் என்ன, ஆரம்பத்தில் நம்ம இந்த சமநிலைகளை உருவாக்குறதுக்கு தான் சரியாக லாஜிக்கலாக யோசிக்கணும் நம்ம சொல்கிற விஷயத்தை. சரி, அதை மட்டும் சரியாக யோசிச்சோம்னு சொன்னால் ஓகே. ஓகே, விளங்கிட்டு. ஓகே, அப்போ இதில் கடைசி பாட்டு ஒன்று இருக்கு. என்ன, களஞ்சிய இடவசதி குறைவாக இருப்பதனால் உற்பத்தி செய்யப்படும் மேசைகளினதும் கதிரைகளினதும் மொத்த எண்ணிக்கையை தொழிற்சாலை உயர்ந்தபட்சம் 108க்கு மட்டுப்படுத்த வேண்டி உள்ளதாம். சரி, தொழிற்சாலை இன்னும் இலாபத்தை உச்சமாக்குவதற்கு எதிர்பார்க்கும் மேற்குறித்த மட்டுப்பாடு காரணமாக இலாபத்தில் உள்ள குறைவை காணுங்க. சரி, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், நம்ம இப்போ இதுவரைக்கும் செஞ்சது அடிப்படையில் நம்முடைய நம்மளோட வருமானத்தை உயர்வளவாக்குற நோக்கத்தில் நம்மளுக்கு எக்ஸுக்கும் வைக்கும் ஒரு குறிப்பிட்ட வருமானம் வந்துருக்கு. அப்போ இப்போதைக்கு நம்மளோட வருமானத்தை நம்ம அதிகரிக்க வேணுமா இருந்தால் எக்ஸ் இத்தனை வை இத்தனை, அதாவது கதிரை இத்தனை மேசை இத்தனை என்று சொல்லி இருக்கு. அப்போ ஆனால் இங்கே சொல்கிறாங்க, அந்த கதிரை மேசை உற்பத்தி செய்யப்படுற கதிரை மேசையை வைக்கிறதுக்கு இடம் வந்து அந்த இடம் வந்து என்னென்னு சொன்னால் காணாதான் களஞ்சிய சாலையில். அப்போ அது என்ன மட்டுப்படுத்திருக்காங்களா எத்தனை 108க்கு கூடாதான். அதான் இங்கே சொல்கிறாங்க, உற்பத்தி இடவசதி குறைவாக இருக்கிறதால உற்பத்தி செய்யப்படும் மேசைகளினதும் கதிரைகளினதும் மொத்த எண்ணிக்கையை தொழிற்சாலை உயர்ந்தபட்சம் 108க்கு மட்டுப்படுத்த வேண்டி உள்ளதாம். ஆகவே 108 விட என்ன செய்யலாது, அதிகரிக்க இயலாது. ஆகவே என்ன, இந்த கேள்வியில் 4வதாக ஒரு கன்ஸ்ட்ரெயின் அல்லது ஒரு மட்டுப்பாடு அல்லது ஒரு கட்டுப்பாடு அல்லது ஒரு வரையறை. சரிண்ணா? கன்ஸ்ட்ரெயினுக்கு நம்ம எப்படி வேணாலும் சொல்லிடணும். இங்கே என்ன மட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க. ஆகவே 108 தாண்ட இயலாது மொத்த கதிரை மற்றும் மேசைகளின் எண்ணிக்கை. ஆகவே நம்மளோட 4வது சமன்பாடு என்னென்று அந்த சமநிலை ஒன்று இந்த இடத்துல வரப்போகுது. நம்மளுக்கு புதுசாக என்னென்னு சொன்னால், எக்ஸாக வை வந்து எக்ஸ், நம்மளோட எக்ஸாக வை வந்து கட்டாயம் எப்படி இருக்கணுமா, சிறிது சமன் 108 இருக்கணும். அதான் அவங்க சொல்கிறது. சரிண்ணா? அப்போ அந்த அடிப்படையில் என்ன, இப்போ புதுசாக ஒரு கோடு நம்மளுக்கு வரப்போகுது இந்த இடத்துல, எக்ஸாக 108 என்றால் நம்ம திரும்ப என்ன செய்ய போகிறோம், இதுக்கு எக்ஸ் 0 அறிக்கக்குள்ள வை என்ன, வை 0 அறிக்கக்குள்ள எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கணிக்க வேண்டி இருக்கு. சரிண்ணா? அப்போ அப்படி கணிச்சு ஓகே, அதை நம்ம கணிப்போம் இந்த இடத்துல. ஏன் கூட மாற்றப்பட்டு இப்போ எக்ஸ் வந்து 0 இருந்தால் இந்த இடத்துல வை வந்து என்ன அறிக்க போகுது, நம்மளோட வை வந்து 108 அறிக்க போகுது. அவ்வளோதான். ஓகே, அது மாதிரி வை வந்து 0 இருந்தால் எக்ஸ் வந்து 108 அறிக்க போகுது. ஓகே, நம்ம ஓகே அவ்வளோதான். ஓகே, சரிண்ணே. இப்போ இதில் குறிக்க போகிறோம் நம்ம. சரிண்ணே, அப்போ நம்மளோட பரம்படி படத்தில் அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பரம்படிக்கிற சொல்லலை தானே நம்ம என்ன செய்யணும், அதிலேயே நம்ம நிலற்றின பிரச்சனை இல்லை.
இருந்தும் நான் இதில் கீ கிடச்சிச்சுன்னா பார்க்கணும் எப்படி செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கு டைம் இருக்கி என்ன சொன்னால் நம்ம அதில் குழப்பாமல் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால பரவாயில்ல, அல்லது ஓகே அதில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. என்ன y = 0, x = 108, x = 0, y = 108 இது ரெண்டையும் சரி 108ங்கிற ஒரு இடத்த வரப்போகுது. அப்போ ஃபஸ்ட்டு x = 0 மாதிரியாக y = 108 சொன்னால் மேலே வரப்போகுது இங்கே சரி. இந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த இடத்துல இப்போ 100, இது 110 என்றால் இது 108 கிட்டத்தட்ட இந்த இடத்துல வர பார்க்கும். நல்லவா பரம்படியாக கீற பட்சத்தில் இந்த இடத்துல வர பார்க்கும். ஓகே சரிண்ணே 108 அது மாதிரி இந்த இடத்துல வரும். அது மாதிரி அடுத்த இது வந்து x = 108 இருக்கிற டைமில் y = 0. அப்போ x = 108ங்கக்குள்ளே இது 120, இது 100, ஆகவே இது 110, அதோட கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல 108 வரப்போகுது. நமக்கு நம்ம சொன்னால் ஓகே இதான் நம்மளோட புதிய லைன் சரி. அந்த புதிய லைன் வந்து இப்போ நான் இதில் கீறதால கொஞ்சம் பெருசாக இருக்கு. நீங்கள் நல்ல கூரான பென்சிலை யூஸ் பண்ணுறது நல்ல இதுக்கு சரி. கொஞ்சம் பென்சிலில் கூறு தடிப்பமாக இருந்துச்சுன்னா சிக்கலாக போய் தரும். ஆகவே புதுசாக என்ன இந்த இதில் சரியான கோனர் பாயிண்ட்ஸ் விளங்குதில்லை. இந்த இதில் நீங்கள் பென்சிலால் கீறி பாருங்க ஒரு தடவை சரிண்ணே. அப்போ இது எப்படி வரும்னு சொன்னால் கோனர் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ஓகே நான் புதிய ஒரு கலரில் இதை செஞ்சு காட்டுறேன். ஓகே இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு என்னோட புதிய கோனர் பாயிண்ட்ஸ் இது அப்படியே தான் வரப்போகுது. இது அப்படியே தான் வரப்போகுது. இந்த இடத்துலையும் இது மாறப்போகிறதில்ல. இந்த பாயிண்டில் இந்த மாற்றமும் வரப்போகிறது நம்மளுக்கு. ஆனால் இந்த இடத்துல இவ்விடத்தில் வரப்போகுது இந்த பாயிண்ட். இங்கே வளமையை போல் இந்த இதே பாயிண்ட் தான் வரப்போகுது. ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே இந்த பிளக்கும் இதுவும் க்ராஸ் ஆன இடத்துல இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல ஒன்று புதுசாக வரப்போகுது. ஏன் இந்த பிளக்கை விடவும் அது மாதிரி இந்த நாவலை விடவும் இந்த புதுசாக இருந்த இந்த லைன் வந்து கீழே அரிக்கிறதால நம்மளுக்கு நான் கீறின அடிப்படையில் கீழே வருது. இப்போ நீங்கள் பென்சிலால் சரியான முறையில் கீறக்குள்ள சரியாக இடத்த க்ராஸ் ஆகுதுன்ட்டு விளங்கும். இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி வந்து இந்த இடத்த வந்து மாதிரி இதுதான் நம்மளோட புதியது. என்னை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஏலம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நெல்லம். ஆனால் அந்தளவுக்கு டைம் இருக்காது எக்ஸாம் பேப்பரில். அப்போ கொஞ்சம் குழப்பாத வகையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பார்க்கணும். சரி ஓகே எப்படி செஞ்சோம்னு சொன்னால்
இயல்தகு பிரதேசம் மாதிரி புதிய. சரி, இப்போ நம்மளுக்கு இந்த புள்ளியும் தெரியும், இந்த புள்ளியும் தெரியும். இது ஆல்ரெடி இருக்கிற புள்ளி, இது ஆல்ரெடி இருக்கிற புள்ளி. இதில் சரி, புதிதாக வர செட் எதுன்னா இது புதுசாக வருது, இது புதுசாக வருது. இதுவும் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தது ஏ. சரி, புதுசாக இதை சீண்டு எடுப்போம். இந்த இடத்துல வரது இடத்துல மாதிரி இந்த இடத்துல வரது டீன்னு எடுத்து இந்த புள்ளி தெரியும் நம்மளுக்கு. சரி, நம்ம இங்கே எடுத்தோம் 108,0 இதை மட்டும் நம்ம புதுசாக கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. அதில் வர எக்ஸ் வையை எடுக்கணும். இந்த இடத்துல எதாவது க்ராஸ் ஆகுதுங்கிறது தான் முக்கியம். சரி, இந்த இடத்துல எதாவது க்ராஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். இதில் இடத்துல 2 பாயிண்ட் வர பார்க்கும். எனக்கு தெரிஞ்சு இடத்துல 1 வர பார்க்கும். இல்லை, 1 தான் வருது. ஓகே. இடத்துல மட்டும் புதுசாக 1 வர பார்க்கும். அவை இடத்த க்ராஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தா இதில் நக்கரின் அடிப்படையில் இந்த அடிக்கிற நாவல் கலரும் இப்போ கடைசியாக்குறன இந்த லைனும் இந்த புதுசாக வந்த கன்சிடர் லைனுக்கு. சரிண்ணா, அப்போ அது ரெண்டையும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ண அது 2 சமன் ஆகுது. அந்த இடத்துல இந்த லைன் இந்த அடிக்கிற இந்த லைனும் நாவல் கலர் லைன். சரி, நாவல் கலர் லைன்ங்கிறது இது 160. இது வைசமன் இதுங்கிற லைன். அதுமாதிரி இதை நம்ம வை வடிவத்துக்கு மாற்றி எடுத்தோம்னா வைசமன் எக்ஸ் 108 சய எக்ஸ் என்று சொல்லி வரப்போகுது. சரி, இது இந்த இடத்துல 2 சமன் என்று சொல்லக்குள்ள 160 இது சய இது சமன் 108 சய எக்ஸ் என்று சொல்லி வரும். அப்படி வரும் சந்தர்ப்பத்தில் நம்ம ரெண்டு அங்களவை பெருக்கப்படும். ஆகவே 160 எக்ஸ் சமன் 2 பெருக்கப்பட்டிருந்தால் இது 208 216 சொல்லி வரும். எக்ஸ் 2x ஆയിരിக்கும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தால் 2x இங்கே வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 2xல் எக்ஸ் பண்ண எக்ஸ் சமன் இங்கே 160 போகும். 216 160 போனோம். 200 160 போனால் 40 16 56 சொல்லி வரும். சரி, அப்போ இந்த இடத்துல எக்ஸ் 56 இருந்தால் இப்போ இதில் நம்ம கொண்டு எக்ஸை போட்டோம்னு சொன்னால் y சமன் இதிலிருந்து y சமன் எக்ஸுக்கு மேலே 56 போட்டோம்னு சொன்னால் 108 50 போனால் 58 58 6 போனால் 52 என்று சொல்லி வரும். சரி, அது நம்மளோட புதிய சோடி இப்போ நம்மளுக்கு எது இல்லாமல் ஆகிட்டு அந்த பி பாயிண்ட் இல்லாமல் ஆகிட்டு. பியில் நம்மளுக்கு என்னென்ன வந்துச்சுன்னு சொன்னால் 60,50. சரி, 60,50 நம்மளுக்கு. அப்போ நம்ம ஆல்ரெடி கண்ட இது இல்லாமல் ஆகிட்டு. இப்போ இது நம்மளுக்கு இல்லாமல் ஆகிட்டு. சரி, இந்த புதிய இதில் இந்த பி பாயிண்ட் இல்லாமல் ஆகிட்டு. அதுபோல் புதிதாக 2 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அதை உண்டு இந்த அடிக்கிற பி பாயிண்ட்டும் இல்லாமல் ஆகிட்டு, இந்த பாயிண்ட்டும் இல்லாமல் ஆகிட்டு. நம்மளுக்கு இந்த பாயிண்ட் 120,0. ஆகவே இதுவும் நம்மளுக்கு இப்போ புதுசாக வந்ததில் இல்லை. ஓகே, ஆகவே இப்போ நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கிறது ஒன்று ஆல்ரெடி இருக்கிறது. இதுவும் அதுவும் இருக்கி. அது மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஏ பாயிண்ட்டும் இருக்கி. இப்போ புதுசாக வந்த இந்த சி பாயிண்ட் மற்றும் டி பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல இது 108. ஓகே, 108,0. அது மாதிரி இப்போ நம்ம கணிச்சது
இருக்கு. அப்போ நம்ம புதுசாக அந்த போட்டோம்னு சொன்னால் எக்ஸுக்கு பதிலாக 108 இன்னொன்று இருக்கு, அது மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 0 இன்னொன்று இருக்கு. சரியா, அந்த வைக்கு 0. அடுத்தது நம்ம இன்னொன்று இருக்கு கணிச்சது லாஸ்ட்டாக எக்ஸுக்கு பதிலாக 56, வைக்கு பதிலாக 52. சரிண்ணா, எக்ஸுக்கு பதிலாக 56, வைக்கு பதிலாக 52 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இது இப்போ எக்ஸுக்கு 108, வைக்கு 0 போட்டோம்னா இதில் 12 தர 108, Z7 12 தர 108 அப்படின்னு சொல்லி வரும். Z7 12 தர 108, 1296 அப்படின்னு சொல்லி வரும். 1296. அது மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 56, வைக்கு பதிலாக 52 போட்டோம்னு சொன்னால் 12 தர 56 சக 15 தர 52 சொல்லும். 1452 சொல்லி வரும். 1452 சொல்லி வருவது நம்மளோட உச்சபட்ச பெருமானம். சரிண்ணே, ஆகவே இப்போ நம்மளுக்கு சரி நம்மளுக்கு கிடைச்சதில் இப்போ இருக்கிறதுல நம்மளுக்கு உச்சபட்ச பெருமானம் பை செட்டுக்கு இதுதான். ஆகவே இது வந்து க்ரீன் கலரில் ரெட் கலரில் குறிக்கணும். ஓகே, இப்போ அவங்க கேட்ட கேள்வி கடைசி கேள்வி நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், மேற்குறித்த மட்டுப்பாடு இலாபத்தில் உள்ள குறைவு காணுது. இலாபத்தில் என்ன குறைவு இருக்குன்னு சொன்னால் ஆல்ரெடி இருந்ததில் விட இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து உச்சபட்சது 1470. சரிண்ணே, ஆல்ரெடி இருந்தது 1470 இப்போ புதுசாக நம்மளுக்கு இந்த புதிய கட்டுப்பாடு காரணமாக வந்திருக்கிற தொகை இலாபம் 1452. ஆகவே இது சமன் இதில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் உள்ள குறைவை. சரிண்ணே, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 70ல் 50 போனால் 20, 2 போனால் 18. சரிண்ணே, 18 கிட்டத்தட்ட 18. சரிண்ணே, இப்படியே நம்ம ஃபைனல் ஆன்சரை கொடுத்து போட்டு வருவோம். பிள்ளை போடுவான். என்ன காரணம், நம்ம மறக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அதில் 1000 ரூபாய், என்ன 1000 ரூபாய். அப்போ இங்கே 12 ரூபாண்டா 12,000, 15,000. ஆகவே 18 நம்மளுக்கு எவ்வளோ குறைய போகுது லாபம். ஆகவே இது என்ன, இது என்ன 18,000. இதுதான் நம்மளோட ஃபைனல் கேள்விக்கான ஆன்சர். சரியா, ஓகேயா, நல்லா நேரம் போயிட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபுல்லாக தெளிவாக நம்ம ஒன்றும் விடாமல் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். சரிண்ணே, இதே ஃபார்மட் தான் எல்லா கேள்வியும் வரப்போகுது, ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் நம்ம இதை உருவாக்குற ஃபார்முலா உருவாக்குற சூத்திரம் உருவாக்குற இடத்துல மட்டும் நம்ம தடுமாறுவோம். அவன் சொன்ன தரவுக்கு ஏற்ற மாதிரி சரியாக உருவாக்கிட்டோம்னா அடுத்த ஸ்டெப்லாம் அதே இது தான். ஓகே, ஸ்டாப் பண்ணுவோமா இதோட? ஓகே, தேங்க்யூ. ஓகே, இதோட முடிச்சு கொள்ளணும்.